ஐந்து கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிரை, கோளும் எயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகவே கேதுவே நமக. குருவே சர்வலோகானாம் விஜசே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷ்ணாமூர்த்தயே நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே, விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவின் திருவடிகளே சரணம். முதலாவதுபடியாக என்னுடைய பெற்றோர்களை வணங்கி கொண்டு எனக்கு இந்த ஜோதிடம் தொடர்பான ஞானத்தை அளித்த என்னுடைய குருநாதர் உயர் திரு மீனம் KS மணி பட்டாச்சாரியார் அவர்களையும் வணங்கி கொண்டு, என் குண தெய்வத்தையும் வணங்கி கொண்டு, இஷ்ட தெய்வம், உபாசனை தெய்வம், இயற்கை சக்திகள் அனைவரையும் வணங்கி கொண்டும், குழுவில் உள்ள அனைத்து வித்யாபதிகளின் ஆசிகளுடனும் சக ஜோதிஷ் பூர்ணாக்களின் ஆதரவுடனும் இன்றைய தினம் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் இணை நிறுவனமான ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைட் நிறுவனத்தால் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த இணையவழி திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இன்றைய 11வது நாளில் உரையாற்ற எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பானது தசாபுத்தியும் அனுபவங்களும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த இந்நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் என்னுடைய குருநாதர் உயர் திரு மீனம் KS மணி பட்டாச்சாரியார் அவர்களுக்கும், சேலம் மைய வித்யாபதி உயர் திரு பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கும், நிறுவனத்திற்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜோதிடம் பார்ப்பதில் மிக 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 எவ்வளவு மிக இருக்குதோ எல்லா மிகத்தையும் சேர்த்துக்கலாம். மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. அது தொடர்பா சில கருத்துக்களை நான் இன்னைக்கு தெரிவிக்க இருக்கிறேன். இந்த தசாநாதன்கிறவரை கொண்டுதான் நம்மால ஜாதகத்துல பலன் தெரிவிக்க முடியும், அறிஞ்சிக்கவும் முடியும். மேலும் ஒரு ஜாதகர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்க தற்போது என்ன அனுபவத்துல இருக்காங்கிறதுக்கு இந்த தசாநாதனே காரணகர்த்தாவா இருக்கார். இவ்வாறாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தலைப்புல கீழ்கண்ட சில நிலைகள்ல நான் கொஞ்சம் கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறேன். முதலாவதாக தசா தொடர்பான ஒரு அறிமுக கருத்துக்கள். இரண்டாவது, தசாபுத்தியில் லக்னத்தின் பங்களிப்பு, அதாவது லக்னம் பலம் பெறுவதற்கான வரையறைகள் என்னென்ன. மூன்றாவதாக, ஜாதக ஆய்வில் தசாநாதனின் பங்கு என்ன, தசாநாதன் என்னென்ன அனுபவங்களை தருவார். நான்காவதாக, தசா புத்தியில் ராகு கேதுக்களின் வரையறைகள் என்ன. ஐந்தாவதாக, சுபர்களின் தன்மை யாது. ஆறாவதாக, தனது புத்தியில் ஏன் பலன்கள் மெதுவாக நடைபெறுகின்றன. ஏழாவதாக, தசா பலன்கள் எவ்வாறு நடைபெறும், அதாவது சுப பலன்கள் நடைபெறுவதற்கான அமைப்பு யாது, அசுப பலன்கள் நடைபெறுவதற்கான அமைப்புகள் யாது, யோகர் அவயோகர் இவங்களோட தசா காலங்கள் எப்படி இருக்கும். இது 7வது நிலை. அடுத்தபடியா 8வதா தசா பலன்கள் வரையறுக்கும் முறைகள். லக்னாதிபதியோட வலிமை, தசாநாதன் இயற்கை சுபரா பாவரா, தசாநாதன் லக்ன சுபரா பாவரா, தசாநாதன் என்ன பலம் பெறுறார், இயங்கும் பாவகங்கள் பெறுகின்ற பலம் என்ன, கோச்சாரத்துல தசாநாதன் என்ன வலிமையோட இருக்கார். கடைசியா ஒரு உதாரண ஜாதகம். இது தொடர்பாக தான் நான் கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறேன். முதலாவதாக ஒரு அறிமுகம். அதாவது ஒரு ஆத்மாவானது அதனுடைய கர்மாவுக்கு தகுந்தபடிதான் பிறவி எடுத்து சுக துக்கங்களை அனுபவித்து திரும்ப இறந்து மறுபடியும் பிறக்குது. இது ஒரு சுழற்சி.
இவ்வாறா ஒரு ஜீவன் தனது வாழ்நாளில் அனுபவிக்கின்ற சுகதுக்கங்களை தெரிவிக்கும் சூத்திரமே தசா புத்தி ஆகும். தசான்னா என்ன, புத்தினா என்ன? தசான்னா அவரவர் பூர்வ ஜென்மங்கள்ல செய்த புண்ணிய பாவங்களுக்கு தக்க பிரதிபலனாக இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிற சுக மற்றும் துக்கங்களின் அனுபவ காலம் என்று பொருள். இந்த கிரகத்தின் காலம் என்பதையே இந்த திசா காலம் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் பொதுவாக பாரத தேசத்தில் நாம் பின்பற்றுவது விம்சோத்ரி தசா ஆண்டு தான். அடுத்தபடியா புத்தி. புத்தி என்பது தசைக்குள்ள வர்ற ஒரு துணை காலம். அதாவது ஒரு கிரகம் அந்த தசைக்குள்ள மீதம் இருக்கிற அனைத்து 9 கோள்கள், அந்த கோள்களையும் சேர்த்து சிறிது காலம் ஆளுமை செய்யறத புத்தி அப்படின்னு சொல்றோம். திசைய தொடங்கும் கிரகத்தின் புத்தியே முதலாவதாக வரும். இது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இதுக்குள்ள அந்தரம், சூட்சமம், பிராணன், தேகம் என்று ஒவ்வொன்றும் 9 கோள்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆளுமை செய்யும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுதான். அடுத்தது நவகிரகங்கள் எப்படி மனிதனை தொடர்பு கொள்கின்றன? கோள்கள் எங்கேயோ இருக்குது, இதை வச்சு ஜாதகத்தை எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வரும். அதாவது இந்த கோள்களோட கதிர்வீச்சு புவியின் வளிமண்டலத்தை அடைந்து மனிதனின் சுவாச காற்றின் மூலம் மனிதனை தொடர்பு கொள்கிறது. இதை எப்படி உறுதிப்படுத்தலாம்? சராசரி மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 முறை சுவாசிக்கிறான். ஒரு ஆவரேஜ் மனுஷனோட சுவாச அளவு ஒரு நிமிஷத்துக்கு 15 வாட்டி சுவாசிக்கிறான். இதை ஒரு நாள் ஒன்றுக்கு கணக்கிட்டா வர்ற மொத்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா 21,600, அதாவது 21,600. இதுக்கு மேலதான் மேக்சிமம் எல்லாரும் சுவாசிப்பாங்க. இது எப்படி ஜோதிடத்தோட ஒத்து போகுது அப்படின்னா, ஒரு ராசி மண்டலத்துல இருக்கிற மொத்த கலைகள் எவ்வளவு? மொத்த கலைகளுக்கு சமம். அதாவது ஒரு ராசி மண்டலத்துல 360 பாகைகள் இருக்கும். அதை நம்ம பெருக்கி போட்டோம்னா 21,600 முறைகள் வரும். சோ ஒரு நாளைக்கு யார் ஒருவன் 21,600 முறைகள் சுவாசிக்கிறானோ அவன் கோள்களோட முழு ஆதிக்கத்திற்கு உட்பட்டே இயங்க வேண்டும். கோள்களும் நட்சத்திரங்களும் ராசிகளும் காற்றின் மூலமும் கதிர்வீச்சுக்களின் மூலமும் சுவாசத்தின் வழியே மனிதனை தொடர்பு கொள்ளுகிறது. எனவே நம் மனதில் தோன்றுகின்ற எண்ண அலைகளுக்கும் சுவாசத்திற்கும் ஒரு விதமான தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சுவாச காற்றின் மூலம் கோள்களின் கதிர் அலைகள் ஒவ்வொரு கணமும் மனிதனை ஆட்டி படைக்கின்றன. சரி, இப்ப தசாபுத்தியின் முக்கியத்துவம். ஒரு ஜாதகத்தை லக்னத்தை மையமா வச்சு 12 பாவகங்கள் இருக்கு. இதில் ஒவ்வொரு பாவகமும் ஒரு குறிப்பிட்ட பலனை உணர்த்தும். மேலும் இதுல 9 கோள்கள் எங்க வேணாலும் இடம்பெற்று இருக்கலாம். ஒவ்வொரு கோள்களும் ஒரு குறிப்பிட்ட காரகத்துவங்களை வெளிப்படுத்தும். இவ்வாறு இந்த 9 கோள்களும் ராசி சக்கரத்தில் அமர்ந்து அந்த ராசிகளில் கோள்கள் பெறுகின்ற பலத்தின் அடிப்படையிலே பலன்களானது வெளிப்படுகின்றன. இந்த நிகழ்வுகளானது வாழ்நாளில் தாக்கத்தை ஜாதகருக்கு ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்றன. இப்ப கோள்களோட பெற பலத்தை எவ்வாறு வரையறை செய்யணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 5 நிலைகள்ல ஆய்வு செய்வோம். கிரகத்தோட தன்மை, கிரகத்தோடு இணைந்த கிரகம், கிரகம் நின்ற நட்சத்திரநாதன், கிரகத்தை பார்க்கும் கிரகம், நவாம்சத்தில் கிரகம் பெறுகின்ற தன்மை. இந்த 5 நிலையில ஒவ்வொரு கோளையும் ஆய்வு செஞ்சோம்னா ஒவ்வொரு கோள் 9 கோளுக்கும் என்னென்ன பலன் பெறுது அப்படிங்கிறத நம்மளால அறிஞ்சுக்க முடியும். இதே போன்று பாவகங்கள், இவ்வாறாக 12 பாவகங்கள் என்னென்ன பலம் பெறுகின்றன, ஒரு பாவகம் பலம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் நடைபெறும், இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி குறிப்பிடுறேன். பாவக ஆய்விற்கான வழிமுறைகள் ஒரு 9 படிநிலைகள்ல நம்ம ஆய்வு செஞ்சிருப்போம். பாவகாதிபதியின் தன்மை, பாவகத்தில் இருக்கும் கிரகங்கள், பாவக அதிபதி நின்ற நட்சத்திரநாதனின் தன்மை, பாவக அதிபதியோடு இணைந்த கிரகங்கள், பாவக காரகாதிபதியின் தன்மை, பாவகத்தை பார்க்கும் கிரகம், பாவக அதிபதியை பார்க்கும் கிரகங்கள், நவாம்சத்தில் பாவகாதிபதியின் தன்மை, பாவகத்தில் பாவகாதிபதி தன் வீட்டில் இருந்து நிற்கும் ஸ்தானம். இந்த 9 நிலைகள்ல நம்ம ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஆய்வு செஞ்சுட்டு ஒவ்வொரு பாவகமும் என்னென்ன பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். 3வதா ஸ்தான பலம். அதாவது ஒவ்வொரு 12 பாவகங்களுக்கும் ஸ்தான விவரம் என்னங்கிறத நம்ம அறிஞ்சிருப்போம். திரிகோணம்னா 1, 5, 9, கேந்திரம் 1, 4, 7, 10, பணபரஸ்தானம் 2, 5, 8, 11, உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11, மறைவு ஸ்தானம் 3, 6, 8, 12.
இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லக்னத்திற்கு சுபர், பாவர், சமர், பாதகர், மாரகர் இது எல்லாம் என்னங்கிறத நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு பலன் நிர்ணயம் செய்வதற்கு மேல் சொன்ன எல்லா நிலைகளும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பார்த்து சொல்றதுக்கு டைம் ஆயிரும். ஸோ ஒரு ஜாதகர் நம்மகிட்ட பார்க்க வராங்கன்னா அவங்க தற்போது அனுபவத்துல தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களோட தற்போதைய அனுபவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தசாபுத்தி என்கின்ற ஜோதிட பலன்களை நிர்ணயம் செய்தால் நமக்கு என்ன பதில்ங்கிறது கிடைச்சிரும். நம்மகிட்ட கேட்க வர்றவங்களோ போன்ல கேட்கறவங்களோ தற்போதைய அனுபவ தாக்கத்திலே தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல அவருக்கு என்ன தசா புத்தி நடப்புல உள்ளது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அதுக்கு தகுந்தபடியான அனுபவங்கள் தான்ங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு ஜாதகரின் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் நாம் தெரிவிக்கின்ற பலன்கள் ஒத்துப்போகும் விதமாகவே இருக்கும். அதாவது வந்திருக்கக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய ஜாதகருடைய நிலைப்பாடு என்ன, அவருக்கு இந்த திசை சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா, அவருக்கு தற்போது என்ன மாதிரியான அனுபவங்கள் நடந்து கொண்டு இருக்கும், அவருடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கும், அவருடைய எதிர்கால செயல்பாடுகள் எவ்வாறு அமைய இருக்கும் என்பன போன்ற எல்லா காரணிகளையும் நமக்கு உணர்த்துவது இந்த தசாபுத்தியோட பலன் நிர்ணயமே. ஒரு ஜீவன் ஜனனமான காலம் முதல் தன்னுடைய ஆயுள் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பல்வேறு விதமான அனுபவங்களை சந்திக்கும் விதமாகவே ஜீவாத்மாவோட வாழ்வியல் சூழல் உள்ளது. இவ்வாறான அனுபவங்கள் அனுகூலமா உள்ளதா அனுகூலமற்றதாக உள்ளதா என்பதை தசாபுக்தி பலன் நிர்ணயிக்கும் முறையை கொண்டே நம்மால் ஒரு குறுகிய நேரத்திற்குள் தீர்மானிக்க முடியும். ஸோ தசாபுக்தி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுல முதலாவதாக நான் அந்த லக்னத்தின் பங்களிப்பு, லக்னத்தின் முக்கியத்துவம், அதை பத்தி சில கருத்துக்கள் சொல்ல போறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் நிர்ணயம் செய்யும் போது பெரும்பாலும் லக்னத்தை அடிப்படையாக கொண்டுதான் பலன் நிர்ணயம் நம்ம எல்லாரும் மேற்கொள்றோம். அதுவே சிறப்பு. நிறைய பேர் சந்திரனை மையமா வைத்து பலன் சொல்றாங்கிறாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். ஆக ஒரு மனிதன் நல்ல முறையில உயிர் வாழ்றதுக்கு உயிரும் முக்கியம், உடலும் முக்கியம். உடல் இல்லாவிட்டால் உயிர் தனித்து இயங்காது. ரெண்டுமே முக்கியம்தான். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் லக்னமும் முக்கியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதில் விதி மதி கதி என்று ஒரு கூற்று உண்டு. அதாவது முதலில் லக்னமாகிய விதியைத்தான் குறிப்பிடுகின்றோம். விதி கெட்டால் மதியை பார், மதி கெட்டால் கதியை பார் என்று ஒரு கூற்று உண்டு. இதுல இருந்தே சந்திரனை மையப்படுத்தி கணிக்கும் பலன் 2ஆம் தரம் தான். லக்னமே பிரதானம், லக்னமே எல்லாம் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியுது. எனவேதான் ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை கணக்குல வச்சுட்டு அந்த குழந்தைய லக்னமா பாவிச்சு, அந்த நேரத்தை லக்னமா பாவிச்சு அதுக்கு ஜாதகம் கணிக்கப்படுது. அந்த குழந்தையோட வாழ்க்கையும் அந்த லக்னப்படியே தான் அமையுது. ஒரு வருஷம் பிறகுது, அந்த வருஷம் பிறந்த நேரத்தை லக்னமா வச்சு அதுக்கு ஜாதகம் கணிச்சு வருட பலன்கள் கூறப்படுகின்றன. ஒரு தொழில் தொடங்கப்படுகிறதா, தொழில் தொடங்கப்படுகின்ற நேரத்தை லக்னமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு ஜாதகம் கணித்து அத்தொழில் வளருமா அல்லது தேயுமா என்று பலன் நிர்ணயம் செய்யப்படுது. ஒரு திருமணம் நடைபெறும் காலத்துல தம்பதியரோட இல்வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவே முகூர்த்த லக்னம் குறிக்கப்படுகிறது. இவ்வளவு ஏன், ஒரு நாட்டின் பிரதமரோ அமைச்சரோ பதவியேற்கும் நேரத்தை கூட அவங்க பதவியேற்கிற காலம் எப்படி இருக்கும், சிறப்பானதா அந்த நாட்டுக்கு இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் லக்னத்தை வச்சுதான் தீர்மானிக்கிறாங்க. இவ்வளவு ஏன், பிரசன்ன ஜோதிடத்துல பிரசன்னம் கேட்க அல்லது பார்க்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்த நேரத்தை லக்னமா வச்சுதான் நம்ம பலன் கூறுறோம். எனவே எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அந்த செயல் சிறப்படைய லக்னம் பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக நம் வாழும் வாழ்வில் ஒரு பெரும் பகுதி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் காலத்தின் பிடியில், அதாவது லக்னத்தின் பிடியில தான் சிக்கி இருக்கு என்பதை நம்மால் உணர முடிகிறது. லக்னமே நாம். அடுத்தபடியா தசா புக்தியில இந்த லக்னத்தின் பங்களிப்பு என்ன, அதாவது ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரி நிலைப்பாடு, அதாவது லக்னம் பெறுகின்ற பலம் தான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது ஒரு ஜாதகர் அந்த தசா காலத்துல பலன்களை எவ்வளவு அனுபவிக்க இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறது அந்த லக்ன பாவகமே தான். லக்னம் சிறப்பா அமைந்து விட்டது என்றால் யோகக்கோள் உடைய திசா காலங்களில் யோக பலன்களை ஜாதகர் பரிபூரணமாக அனுபவிப்பார். எனவே லக்னம் பெறுகின்ற பலமே தசாபலன்களை உள்வாங்கி ஜாதகரை அனுபவிக்க செய்யும். ஜாதகர் எவ்வளவு பிரசித்தி பெற போகிறார், எவ்வளவு அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்திக்க இருக்கிறார்,
என்பதன் அளவீட்டை நமக்கு உணர்த்துவது லக்ன பாவகமே. எனவே தசாபுத்தி பலன்களை நாம் அறிஞ்சு கொள்வதற்கு முன்பாக ஒரு ஜாதகத்துல லக்னம் எந்த அளவுக்கு பலம் பெறும் என்பதை கவனிக்க வேண்டும். லக்னமே ஜாதகர், லக்னத்தை கொண்டே அனைத்தும். ஒரு மனிதன் வாழ்வில் வாழ தேவையான அனைத்தையும் நமக்கு சுட்டி காட்டும் விதமா தான் ஜாதகத்துல 12 பாவங்கள் அமைஞ்சுள்ளன. இந்த 12 பாவகங்களும், அதாவது 12 பாவகங்களின் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டியவற்றை நமக்கு எடுத்து தருவது லக்னமே. குறிப்பா சொல்ல போனோம்னா 12 பாவகத்துல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து நமக்கு கொடுக்க போறது லக்னம் தான். இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த லக்னம் பெறுகின்ற பலத்தை பொறுத்து அனைத்தும் அமையும். யோக திசை எந்த அளவுக்கு யோக பலன்களை ஜாதகருக்கு தர இருக்கும், அவயோக திசை அதாவது அசுப திசை எந்த அளவுக்கு அசுப பலன்களை ஜாதகருக்கு தர இருக்கும் என்பன எல்லாவற்றையும் லக்ன பாவகத்தின் பலத்தை பொறுத்தே நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதால் லக்னம் எந்த அளவுக்கு வலிமையோடு உள்ளது என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். சரி, லக்னம் பலம் பெறுவதற்கு என்னென்ன வரையறை? லக்னம் பலம் பெறுவதற்கு லக்னத்தில் சுபக்கோள் இருப்பது அல்லது எந்த கோளுமே இல்லாமல் இருப்பது. லக்னம் பலம் பெறுவதற்கு லக்னத்தில் சுபக்கோள் இருப்பது அல்லது எந்த கோளுமே இல்லாமல் இருப்பது. இரண்டாவது, லக்னாதிபதி கேந்திர கோணங்கள்ல அமர்றது. லக்னாதிபதி கேந்திர கோணங்களில் அமர்வது, ஆட்சி உச்சம் நட்பு பெறுவது, பரிவர்த்தனை பெறுவது, வர்க்கோத்தமம் பெறுவது, திக்பலம் பெறுவது, இயற்கை சுபராகி வக்ரம் பெறுவது. இது இல்லாம அஸ்தமனம் பெறாமல் இருப்பது, கிரக யுத்தத்தில் தோற்காமல் இருப்பது, நிஷ்பலம் பெறாமல் இருப்பது என்பன போன்ற ஜோதிட வரையறைகள் எல்லாம் லக்னம் பலம் பெறுதா பலம் இழக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறியறதுக்கு உதவும். லக்னமும் லக்னாதிபதியும் எந்த அளவுக்கு ஜாதகத்தில் வலிமையோடு உள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்ட பின்னரே தசாபுத்தி பலன்கள் நிர்ணயம் செய்வதற்கு நாம் செல்ல வேண்டும். இவ்வாறாக அந்த லக்னத்தின் பலத்தை பொறுத்துதான் அந்த கோளின் தசா காலத்தில் அக்கோள் கொடுக்கின்ற அனுபவங்களை, அதாவது அது சுபபலமா இருந்தாலும் சரி அசுப பலனாலும் இருந்தாலும் சரி, எந்த விதத்துல ஜாதகர் அனுபவிக்க இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிவுறதுக்கு லக்னம் பெறுகின்ற பலம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஜாதகத்துல லக்னம் பெறுற பலம் வச்சுதான் அந்த ஜாதகருக்கு அந்த தசா பலன் எவ்வாறு அமையும் சொல்லப்படுது. அதாவது ஜாதகருக்கு என்ன கொடுக்கலாம், ஜாதகருடைய நிலைப்பாடு என்ன, ஜாதகருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், சுபபலன்கள் என்றால் அந்த சுபபலன்களை தாங்கும் தகுநிலை அந்த ஜாதகருக்கு எவ்வளவு தூரத்திற்கு இருக்கிறது, அசுப பலன்களாக இருந்தால் அசுப பலன்களை ஜாதகருக்கு தாங்கும் நிலைப்பாடு எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுவது லக்னமே என்பதால் லக்னத்தின் பலம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. லக்னம் பெறுகின்ற பலத்தை வைத்தே தசா பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். மனித வாழ்வியல் தன்மையை பொறுத்தே தசா பலன்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதாவது ஜாதகர் அவர் என்ன கேட்டகரியில வாழ்றாங்களோ அதை பொறுத்து நம்ம தசாபுத்தி பலன் நிர்ணயம் செய்ய வேண்டும். அது இல்லாம லக்னம் வலுப்பெற்றுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலே ஜாதகருக்கு எல்லா உதவியும் கிடைக்குங்கிற புரிதலுக்கு நம்ம வந்துடக்கூடாது. லக்னம் வலுப்பெற்ற ஜாதகருக்கு எல்லா வகையிலும் உதவிகள் கிட்டும். லக்னம் வலுவிழந்த ஜாதகருக்கு எல்லா வகையிலும் தேடி போனாலும் உதவிகள் கிட்டாது. ஒரு ஜாதகத்துல எல்லா கோளும் நல்லா அமைஞ்சிருக்கு, பாவகமும் சிறப்பா அமைஞ்சிருக்குது, ஸ்தான பலத்துல கோள்கள் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜாதகருக்கு அந்த யோக திசைன்னு சொல்றக்கூடிய அந்த 30 to 60 வயசு கூடிய வர்ற தசா காலத்துல அந்த யோக திசை நடைபெற்றால் அந்த ஜாதகருக்கு பரிபூர்ணமான சுபபலன்கள் நடைபெறும். அதாவது 12 பாவகம் என்ன பலத்துல இருந்தாலும், 9 கோள்கள் என்ன பலத்துல இருந்தாலும் தன் பிடியில் எடுத்துக்கொள்ற தசாநாதன் தீர்மானிக்கின்ற பலன்களையே ஜாதகர் சந்திப்பார். இதில் எவ்வித மாற்றமும் இருக்காது. தசாநாதன் தன் பிடியில ஜாதகரை எடுத்துக்கிறார். ஜாதகருக்கு தற்போது வழிநடத்தும் முதன்மை கோள் நான் தான் என்று அவர்தான் முடிவு செய்வார். அவர் அந்த ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் என்ற நிலையில் அந்த ஆதிபத்தியத்தை பொறுத்து தன் காரகத்துவத்தின் வழியாக அவருடைய பலன்களை நிகழ்த்துவார். அடுத்தாப்புல ஜாதக ஆய்வுல தசாநாதனின் பங்கு என்ன, தசாநாதன் என்பவர் யார், தசாநாதன் என்பவர் என்னென்ன அனுபவங்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம 9 நிலைகள்ல ஆய்வு செய்யறோம் ஒரு ஜாதகத்தை அப்படிங்கும் போது குறிப்பா அந்த பாலினம், வயது, லக்னம் பெறுற பலம், கடந்து வந்த தசா காலங்கள், கிரக ஆய்வு, பாவக ஆய்வு, பாவக கிரக ஆய்வு, நடப்பு தசாபுத்தி காலங்கள், கோச்சாரம், இந்த மாதிரி 9 நிலைகள்ல நம்ம ஆய்வு செய்யறோம்.
இருந்தாலும் ஜாதகத்தை நம்ம பலனை சொல்லும் போது அவர் தற்போதைய தசாபுத்தி அனுபவத்திலே தான் இருப்பார். எனவே ஜாதகருக்கு தசநாதன் என்பவர் யார்? தசாநாதன் ஜாதகருக்கு தசை நடத்தி கொண்டு இருப்பவர். அப்படிங்கிறத விட ஜாதகருடைய தற்போதைய அனுபவங்களுக்கு காரண கர்த்தாவான கோள் தசாநாதனே ஆவார். தசாநாதனை கொண்டே அவரோட அனைத்து அனுபவங்களும் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா ஜாதகருடைய அனுபவங்களுக்கு முக்கிய பங்கு ஆற்றக்கூடியவர் தசாநாதனே. அவரோட அனுபவத்துக்கு காரிய கர்த்தா யாருன்னு கேட்டா அதுக்கு முதன்மை வகிக்கக்கூடிய கோள் அந்த தசாநாதனே. தசாநாதன் சொல்றபடிதான் லக்னாதிபதி மற்றும் 12 பாவக அதிபதிகள் கேட்க வேண்டும். திரிகோணம், கேந்திரம், 12 பாவகங்கள் போன்றவை என்ன பலம் பெற்றிருந்தாலும் தசாநாதனே பிரதானம். ஒவ்வொரு காலத்துக்குள்ளேயும் இந்த 9 புத்திகள் வரும், அந்தரம் வரும், சூட்சமம், பிராணன், தேகம் எது வந்தாலுமே 50%க்கு மேல ஆளுமை செய்ய போறது தசாநாதன் தான். மீதி இருக்கிற 50% தான் புத்திநாதன், அந்தரம், பிராணனன், சூட்சம், தேகம், அது இல்லாம கோச்சாரம், இவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் திசாநாதன் ஒருவருக்கு ஈடாகும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக தசாநாதன் என்ன அனுபவங்களை தருவார்? ஜாதகத்தில் அவருக்கான பணி என்ன? அதாவது தசாநாதன் என்ன செய்வார்? அவருடைய அனுபவங்கள் எவ்வாறாக இருக்கும்? அதாவது திசை நடத்துற கோள் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறதோ அந்த ஆதிபத்தியம் தொடர்பான அனுபவங்களே ஜாதகத்தை இருக்கும். ஆதிபத்தியம் என்றால் அவரோட சொந்த வீடு. தசாநாதன் எந்த பாவகங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார் என்பதை பார்க்க வேண்டும். அந்த ஆதிபத்தியத்தை தாண்டி அவர் எதுவும் செய்ய மாட்டார். அந்த ஆதிபத்தியத்தை தாண்டி அவரால் எந்த பலனையும் செய்ய முடியாது. இரண்டாவது, தசை நடத்துற கோள், அதாவது 2ஆம் வீட்டின் அதிபதி. அதாவது 2ஆம் வீட்டின் அதிபதி என்றால் அவர் 2ஆம் வீட்டின் வேலையை தான் செய்வார். 4ஆம் வீட்டின் வேலையை அல்லது 5ஆம் வீட்டின் வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார் தசாநாதன். இரண்டாவது, தசாநாதன் எந்த பாவகத்துல இருக்காரு? தசாநாதன் எந்த பாவகத்துல இருக்காரு, அதாவது அவர் இருக்கிற வீடு. இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், தசாநாதன் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது நான் ஒவ்வொன்றும் டீட்டெயில் நான் சொல்றேன். தசாநாதன் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார். நாலாவது, தசாநாதன் தான் நிற்கும் ராசியில் என்ன தன்மை பெறுகிறார். தசாநாதன் தான் நிற்கும் ராசியில் என்ன தன்மை பெறுகிறார். ஆட்சியா, உச்சமா, நட்பா, சமமா, பகையா, நீசமா என்பது போன்ற விஷயங்கள். ஐந்தாவது, தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், அதாவது எந்த நட்சத்திரத்தின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். சாரநாதன் அப்படின்னு சொல்றோம்ல அது. ஆறாவதா, தசா நடத்துற கோள் எந்த கோளோடு இணைந்திருக்கிறார். தசாநாதன் எந்த கோளோடு இணைந்திருக்கிறார். ஏழாவது, தசாநாதன் எந்தெந்த கோளால் பார்க்கப்படுகிறார். தசாநாதன் எந்தெந்த கோளால் பார்க்கப்படுகிறார். அடுத்தபடியா, ஜாதகருக்கு நடைபெறும் வயது, அந்த வயதிற்கு ஏற்றார் போல்தான் தசாநாதன் தரக்கூடிய பலன்கள் அமையும். ஒன்பதாவதா, தசாநாதனுக்கு புத்திநாதன் செய்யும் உதவி. தசாநாதனுக்கு புத்திநாதனின் உதவி. பத்தாவதா, கோச்சாரத்தில் தசாநாதனின் நிலை என்ன. இந்த 10 விதமான நிலைகள்ல ஆய்வு செஞ்சார்னா தசாநாதன் என்ன செய்வார், தசாநாதன் கொடுக்க போற பலம் என்ன, இதெல்லாம் நம்மளால கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஒன் பை ஒன்னா நான் வேணா சொல்றேன். முதல்ல, தசாநாதன் எந்தெந்த பாவகங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுறார். இதுல பாத்தீங்கன்னா நான் ஆதிபத்தியம்ங்கும் போது சூரியன் முதல் சனி வரை உள்ள 7 கோள்களுக்கு தான். அதற்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ராகு கேதுகளுக்கு தனியா நான் சொல்றேன். தசாநாதன் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆதிபத்திய பலன்களை மீறி அவரால் எதுவும் கொடுக்க முடியாது. அது பலன் கொடுக்கவும் கொடுக்காது, கொடுக்கவும் முடியாது. ஒரு ஜாதகத்துக்கு பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் கோள் வேறொரு ஜாதகத்திற்கு விரயத்தை தீர்மானிக்கலாம். கோள் ஒன்றுதான், ஆனால் அந்த கோள் அந்தந்த ஜாதகங்களில் பெறுகின்ற ஆதிபத்தியம் என்னவோ அதற்கு ஏற்றார் போல்தான் பலன்களை கொடுக்க முடியும். எனவே தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆதிபத்தியத்தை மீறி தசாநாதனால் பலன் கொடுக்க முடியாது. நம்ம கிரகங்கள் தசாபுக்தி ஆய்வுகள் தொடர்பா படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த ஏ டீம் பி டீம் படிச்சிருப்போம். ஏ டீம்ங்கிறது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. பி டீம்ங்கிறது புதன், சுக்கிரன், சனி. நான் ராகு கேதுவை உள்ள தொடர்பு படுத்தல. இது அருளணி, பொருளணி அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட நூல்கள்ல. முதலாவதா, இந்த ஆதிபத்திய பலன்கள் சுபமா அமையுமா அசுபமா அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, சுப ஆதிபத்தியங்களை பெற்ற ஓரணி கோள்கள், அதாவது சுப ஆதிபத்தியங்களை பெற்ற ஓரணி கோள்கள் தசாபுத்திகள் நடத்தினால் அது சிறப்பு. அதாவது சுப ஆதிபத்தியம்ங்கிறது என்னன்னா, ஓரணியின் ஆட்சி வீட்டை லக்னமாக கொண்டு ஜனித்தவர்களுக்கு அந்த ஓரணியில் இருக்கும் கோள்கள்
சுப ஆதிபத்தியங்களை பெற்றிருந்தால் அந்த கோளுடைய தசா காலங்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இப்போ ஓரணிலையும் அசுப ஆதிபத்தியங்களை பெற கோள்கள் இருக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியா வருவாரு. ஆனா அவங்க 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கிறவங்க தான். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா எதிரணி கோள்களாக இருந்து சுப பாவகங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகின்ற தன்மையும் உண்டு. அதாவது எதிர் டீம்ல இருப்பாங்க, ஆனாலும் லக்ன ரீதியா சுப பாவகங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுவாங்க. உதாரணமா சிம்ம லக்னத்துக்கு புதன் 2-11 ஆதிபத்தியத்தை பெறுகிறார். ரொம்ப நல்ல பாவகம் சொல்ல முடியாட்டாலும் ஒரு மத்தியமமான பாவகம், பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய பாவகம்ங்கிறது 2-11. இதுல சூரியன் ஏ டீம், புதன் பி டீம். சோ சுப ஆதிபத்தியங்களை பெற்று எதிரணி கோள்களாக இருந்தால் மத்தியமமான பலன்கள், ரொம்ப நல்லாவும் இருக்காது, ரொம்ப மோசமாவும் இருக்காது. அது அந்த கோள் அந்த பாவகத்துல எந்த பாவகத்துல இருக்கு, எந்த ராசியில இருக்கு, அந்த ராசியில என்ன தன்மை பெறுது, அதை வச்சு நம்ம தீர்மானிச்சுக்கிடலாம். மூன்றாவது பதியாக அசுப பலன்கள், அதாவது அசுப ஆதிபத்தியங்களை பெற்ற ஓரணி கோள்களாக இருந்தால் அதுவும் மத்தியமமான அசுப பலன்களை தரும். கடக லக்கணத்துக்கு சந்திரன், கடக லக்கணத்துக்கு குரு, தனுசு லக்கணத்துக்கு சந்திரன் 2 பேரும் 8-6 அப்படிதான் வருவாங்க. சோ அவங்க அசுப ஆதிபத்தியங்களை பெற்ற ஓரணி கோள்களாக இருந்தாங்கன்னா மத்தியம அசுப பலன்களாக இருக்கும். நாலாவது, அசுப ஆதிபத்தியங்களை பெற்ற எதிரணி கோள்களாக இருந்தால் அதுதான் மிகுந்த அசுப பலன்களை தரும். அசுப ஆதிபத்தியங்களை பெற்ற எதிரணி கோள்களாக இருந்தால் அதுதான் மிகுதியான அசுப பலன்களை தரும். முதலாவதா, திரிகோணாதிபதிகள் சுப ஆதிபத்தியங்களை பெற்றால் அதுல சிறப்பான பலன்கள் அடையும். அதாவது திரிகோணாதிபதிகள் 1-5-9 கூடியவங்க ஜாதகத்துல 1-5-9லயோ 4-7-10லயோ நல்ல சுப ஆதிபத்தியத்துல அமைஞ்சு நல்ல பலத்துல இருந்தாங்கன்னா அது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்தபடியா கேந்திரத்துல ஓரணி கோள்கள் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களையே கொடுக்கும். எதிரணி கோள்கள் அவரவர் ஜாதகத்துல அமர்ந்திருக்கும் தன்மையின் அடிப்படையில் சில சாதக பாதகங்களை நிகழ்த்தும். இதுல 2-11 மத்தியமமான சுப பலன்களை கொடுக்கக்கூடியது. 3-6-8-12 இந்த மறைவுஸ்தானம் சொல்லக்கூடிய 3-6-8-12ல 3 கால் பங்கு தான் மறைவுஸ்தானம்ங்கிறதுனால அது சுப பலன்கள் அசுப பலன்கள் ரெண்டும் கலந்தே இருக்கும். 6-8-12 சந்தேகமே வேண்டாம், 6-8-12 பாவங்கள் பெரும்பாலும் அசுப பலன்களை நடத்தும் விதமாகத்தான் இருக்கும். எனவே எந்த ஆதிபத்தியத்தை தசாநாதன் பெறுகிறார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு செஞ்சுக்கணும். ரெண்டாவது, தசாநாதன் எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கிறார், கேந்திர கோணத்துல அமர்ந்திருக்கிறாரா, 2-11 அமர்ந்திருக்கிறாரா, 3-6-8-12 அமர்ந்திருக்கிறாரா, இதை வச்சு பார்க்கணும். கேந்திர கோணங்கள்ல அமர்ந்தா பலம், 2-11 மத்தியமம், 3-6-8-12 அசுபம். இதுல கேந்திர கோணத்துல அமர்ந்திருக்கும் போது அஸ்தமனமாகலாம், நீசமாகலாம், அல்லது கிரக யுத்தத்துல தோல்வி அடையலாம். இந்த மாதிரி நிலைகள் வரும்போது அவருடைய பலன் நிகழ்த்துறதுல அவருடைய சதவீதம் கொஞ்சம் குறையும். அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் பெருசா பாதிப்புகள் இருக்காது. மூணாவது படியா தசாநாதன் ராசிகளில் பெறுகின்ற தன்மை, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தசாநாதன் ராசிகளில் பெறுகின்ற தன்மை. இந்த ராசிகளில் பெறுகின்ற தன்மைங்கும் போது நம்ம ஒரு 5 நிலைகள்லாம் ஆய்வு செய்யணும். முதலாவதா ராசிகளின் பாலினம். ரெண்டாவதா ராசிகளின் குணம். மூன்றாவதா ராசிகளின் தன்மைகள். நாலாவது பஞ்சபூத தன்மைகள். 5வது புருஷார்த்த தன்மைகள். முதல் நிலையில இந்த ராசிகளின் பாலினம் சொல்ற போது அது ஆண் ராசியா பெண் ராசியா அப்படிங்கிற நிலையில ஆய்வு செய்யணும். ஆண் ராசி என்னன்னு நமக்கே தெரியும், மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இதே ராசிகளின் குணத்துல குரூர ராசியாவும் இதேதான் வரும், மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். அதே மாதிரி பாலினத்துல பெண் பாலை குறிக்கின்ற ராசி சௌமிய குணத்துல வரும். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் போன்ற ராசிகள் பெண் ராசிகளாகவும் வரும், சௌமிய ராசிகளாகவும் வரும். அடுத்தபடியா ராசிகளோட தன்மைகள் அந்த இயக்கத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லுவோம். சரராசியா, ஸ்திர ராசியா, உபய ராசியா. இதுல சரம் மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸ்திரம் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். உபயம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அதே போன்று பஞ்சபூத தன்மைகள்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு ராசினா மேஷம், சிம்மம், தனுசு.
நிலராசி ரிஷபம் கன்னி மகரம், காற்று ராசி மிதுனம் துலாம் கும்பம், நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீனம். அதே போன்று புருஷார்த்த தன்மைகள், இந்த புருஷார்த்த தன்மைகள்ல தர்மம் கர்மம் காமம் மோட்சம். இதுல இந்த தர்மம், உதாரணமா தர்மம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காரகத்துவமாக தன்னகத்தே கொண்ட கோள்கள் அந்த தர்ம ராசியில் அமர்ந்தால் அது சிறப்பு. கர்மத்தை உணர்த்துகின்ற, அதாவது கர்மத்தை காரகத்துவமாக கொண்ட கோள் கர்ம ராசியில் அமர்ந்தால் அது சிறப்பு. விருப்பங்களையும் ஆசைகளையும் தூண்டக்கூடிய கோள்களான காமராசியில் அது சம்பந்தமான கோள்கள் அமைய பெற்றால் அது சிறப்பு. மோட்சத்தையோ மோட்ச சிந்தனையோ பிறவி பயனையும் அடைய செய்யும் காரகத்துவத்தை தன்னகத்தே கொண்ட கோள்கள் மோட்ச ராசியில் இடம்பெறுவது சிறப்பு. இதே போன்று பஞ்சபூத தன்மைகள்ல நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு தன்மையை உணர்த்துற கோள் நெருப்பு ராசியில் அமர்ந்தால் அது சிறப்பு. காற்று தன்மையை உணர்த்துற கோள் காற்று ராசியில் அமர்ந்தால் அது சிறப்பு. இதே போல ராசிகளின் இயக்கத்தின் அடிப்படையில் வர்ற தன்மை சரம் ஸ்திரம் உபயம், அதாவது சரராசியில் இயங்கிக் கொண்டே இருக்கும் கோள்கள் இருப்பது, சிரராசியில் நிலையாக இருந்து கொண்டு இருக்கும் கோள்கள் இருப்பது என்பன போன்ற வரையறைகள்லாம் சிறப்பை தரும். சரி, இப்போ என்னென்ன கோள்கள் எந்தெந்த ராசியில பலம் பெறுகின்றன அப்படிங்கிறத பார்க்கலாம். தர்ம ராசியில சூரியன் குரு புதன் இவங்க 3 பேரும் பலம் பெறுவாங்க. தர்ம ராசியில சூரியன் குரு புதன். கர்ம ராசியில சூரியன் சனி செவ்வாய், கர்ம ராசியில சூரியன் சனி செவ்வாய் இவங்க 3 பேரும் பலம் பெறுவாங்க. காம ராசியில சுக்கிரன் புதன் சந்திரன் இவங்க 3 பேரும் பலம் பெறுவாங்க. காம ராசியில சுக்கிரன் புதன் சந்திரன் இவங்க 3 பேரும் பலம் பெறுவாங்க. மோட்ச ராசியில குரு பலம் பெறுவார். மோட்ச ராசியில குரு பலம் பெறுவார். இப்படி அமைஞ்சிட்டாங்கன்னா கோளின் தன்மைக்கும் ராசியின் தன்மைக்கும் ஒத்து போகும் விதமா இருக்கும். அவங்களால அந்த வேலையை சுலபமா செய்ய முடியும். அந்த கோள் அந்த பாவகத்துக்கு பாவகம் எவ்வளவு பலம் பெற்று இருக்கோ அந்த பாவக வேலையும் அந்த கோளின் வேலையும் எளிதாக செய்யும். இது புருஷார்த்த தன்மைகளின் அடிப்படையில நான் தெரிவிச்சேன். இப்போ அடுத்தபடியா பஞ்சபூத தன்மைகள். பஞ்சபூத தன்மைகள்ல நெருப்பு ராசி, நெருப்பு ராசின்னு சொல்லும் போது சூரியன் செவ்வாய் சுக்கிரன், சூரியன் செவ்வாய் சுக்கிரன் நெருப்பு ராசியில வருவாங்க. நிலராசி, நிலராசியில சூரியன் செவ்வாய் குரு, சூரியன் செவ்வாய் குரு நிலராசியில வருவாங்க. காற்று ராசியில புதன் சனி, புதனும் சனியும் காற்று ராசியில வருவாங்க. நீர் ராசியில சந்திரன் சுக்கிரன், சந்திரன் சுக்கிரன். இதுல சுக்கிரனை நெருப்புக்கும் குறிப்பிடுவோம் நீருக்கும் குறிப்பிடுவோம். அது தன்மைக்கு ஏற்றால் போல் மாறும் விதமாக இருக்கும். அடுத்தபடியா இயக்கத்தின் அடிப்படையில் சரராசி ஸ்திரராசி உபயராசியில் எந்த கோள்கள் அமர்ந்தால் சிறப்பு? சரராசியில குரு செவ்வாய் சுக்கிரன், சரராசியில குரு செவ்வாய் சுக்கிரன் அமர்வது சிறப்பு. ஸ்திரராசியில சூரியன் செவ்வாய் சனி, சூரியன் செவ்வாய் சனி அமர்வது சிறப்பு. உபய ராசியில புதனும் சந்திரனும் அமர்வது சிறப்பு. இதே போன்று ஆண் ராசியில ஆண் கோள்கள் அமர்வதும் பெண் ராசியில பெண் கோள்கள் அமர்வதும் சிறப்பு. இந்த அலிகோள்களான சனி மற்றும் புதன் இவங்க ஆண் தன்மையுடைய கூடிய அலிகோள் அப்படிங்கிறதுனால சனி ஆண் ராசியில் அமர்ந்தால் பலம் பெறுவார். பெண் தன்மையுடைய அலிகோள் என்பதனால் புதன் பெண் ராசியில் அமரும் பொழுது வலிமை பெறுவார். இவ்வாறு அமைஞ்சிருச்சுன்னா கோளோட தன்மைக்கும் ராசியோட தன்மைக்கும் ஒத்து போகும் விதமாக இருக்கும். எனவே கோள்களால் அந்த பாவகத்தின் வேலையை சிறப்பாக செய்ய முடியும். அடுத்தபடியா தசாநாதன் நிற்கும் ராசியில் என்ன தன்மை பெறுகிறார்? தசாநாதன் நிற்கும் ராசியில் என்ன தன்மை பெறுகிறார்? உச்சம் ஆட்சி, ஆட்சி உச்சம் இது இப்படி இருந்தா உத்தமம். நட்பு சமம் மத்தியமம், பகை நீசம் அதமம், பகை நீசம் அதமம். அதுக்கப்புறம் 5வது நிலை தசாநாதன் எந்த நட்சத்திர பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது ராசிகளுக்கு ஒரு தன்மை இருப்பது போல நட்சத்திரத்திற்கும் தன்மைகள் உண்டு. அதை நவாம்சத்துல அந்த கோள் என்ன தன்மையில இருக்குது அப்படிங்கிறத வச்சு தீர்மானிச்சுக்கலாம். ரொம்ப பெருசா போக தேவையில்லை, இது ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். கோள் ராசியில் ஆரம்பத்துல இருக்கா நடுவுல இருக்காங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கோள் மையத்துல ராசி சக்கரத்துல மையத்துல இருந்ததுன்னா நல்ல பலத்தை நிறைவான பலத்தை தரும். ஆரம்பம் மற்றும் இறுதியில் இருக்கும்போது அந்த மையத்தை விட கொஞ்சம் குறைச்சு தரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. இதுல இந்த 5 நிலைகள் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 5 நிலைகளின் தன்மையையும் மாற்றும் விதமா 6வதா வர்ற தன்மை
அது என்னன்னா, தசாநாதன் எந்தெந்த கோள்களோடு இணைந்து இருக்கிறார். தசாநாதன் எந்த கோள்களோடு இணைந்து இருக்கிறார். ஒரு கோள் தனக்கு இஷ்டமான கோள்களோடு இணைந்திருக்கும் போது அதோட வேலையை அது சுலபமாக செய்யும். அதாவது இயற்கை சுபக்கோள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தால் அது சிறப்பு. ஓரணி கோள்களாக இருந்தால் உத்தமம். எதிரணி கோளாக இருந்தாலும் இரு இயற்கை சுபக்கோள்கள் ஒன்றிணைந்தால் அவரின் பிடியிலே தசாநாதன் இருப்பார். எனவே அதால் பெரிய பாதிப்புகள் இல்லை. இரண்டாவது, இயற்கை பாவர் தசாநாதனோடு தொடர்பு பெற்று இணைகிறார் என்றால் மேற்குறிப்பிட்ட நிலைகளில் உள்ள பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. எனவே இந்த கிரக இணைவு தசாபலன் நிர்ணயம் செய்வதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுல இயற்கை சுபக்கோளோட எந்த கோள் அமைஞ்சாலும் இணைந்தாலும் சிறப்பு. இயற்கை பாவரோட எந்த கோள் இணைந்தாலும் அந்த சுபக்கோளா இருந்து பாவரோட இணைந்தார்னா அந்த சுபக்கோளோட தன்மை பாவக்கோளால் மட்டுப்படும். இதுல இந்த மத்தியம பாவர்னு சொல்ற சூரியன் மற்றும் செவ்வாய் இவங்க இணையும் போது சூரியனோட சேர்ந்துக்கும் போது அஸ்தமிக்க வாய்ப்பு இருக்கு. செவ்வாயோட சேரும் போது கிரக யுத்தத்துல துவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம ஆய்வு செய்யும் போது நம்ம பார்த்துக்கலாம். பொதுவா இயற்கை சுபர்களோட இணைந்தா சிறப்பு, இயற்கை பாவர்களோட இணைந்தால் சிறப்பில்லை. இதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட கோள்கள் சில ராசியில இடம்பெற்று இருக்கும். சில ராசிகள்ல 5 கோள்கள் வரைக்குமே இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா 3 அல்லது 4 வரைக்கும் போகும். இவ்வாறு 3 கோள் சேர்ந்து இருந்தது அப்படின்னா பாகை அடிப்படையில பாகைக்கு நெருக்கமாக உள்ள கோள்களை கிரக சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளணும். 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சுட்டு 1, 2 ஒரு கிரக சேர்க்கையாகவும் 2, 3 ஒரு கிரக சேர்க்கையாகவும் எடுத்தா அது சம்பந்தமான அனுபவங்கள் தான் ஜாதகர்கிட்ட பெரும்பாலும் இருக்கும். 7வது நிலையில தசாநாதன் எந்தெந்த கோளால் பார்க்கப்படுகிறார். தசாநாதன் எந்தெந்த கோளால் பார்க்கப்படுகிறார். இயற்கை சுபர் பார்வை சிறப்பு, இயற்கை பாவிகளின் பார்வை சிறப்பில்லை. பொதுவா குருவின் பார்வை சிறப்பு, சனியின் பார்வை சிறப்பில்லை. இந்த கேட்டகரியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியா ஜாதகரோட வயசு. ஜாதகருக்கு என்ன வயசு இருக்கோ அந்த அடிப்படையில தான் நம்ம பலனை தீர்மானிக்கணும். நம்ம காரகத்துவங்கள் நிறைய படிச்சிருப்போம். இருந்தாலும் அந்தந்த காரகத்துவத்துக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற பலன்களை தான் நம்ம தெரிவிப்போம். 30 to 60 வயசுக்குள்ள அனுகூலமான ஒரு யோக தசை வந்ததுன்னா என்னென்ன பாவகங்கள் இயங்குது, அந்த பாவகம் இயங்குறதுனால அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம். அடுத்தபடியா கோள்கள் என்ன செய்யும். கோள்கள் என்ன செய்யும். அது எந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை பெறுகிறதோ அந்த வீட்டின் வேலையை செய்யும். கோள்கள் எந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை பெறுகிறதோ அந்த வீட்டின் வேலையை செய்யும். எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அந்த பாவகத்தின் வேலையை செய்யும். எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அந்த பாவகத்தின் வேலையை பிரதானமாக செய்யும். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தசாநாதன் அதாவது ஜாதகரோட தற்போதைய அனுபவங்களுக்கு காரணகர்த்தாவான இந்த தசாநாதன் ஒரு சின்ன உதாரணம். இது ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர். ஒரு தசாநாதன்கிறவரை ஒரு ஆட்சியாளரா வச்சுக்கோங்க. 5 வருடம் ஆட்சி செய்யறாரு. ஒரு கோள் 6 வருஷம் ஆட்சி செய்யும், ஒரு கோள் 10 வருஷம் ஆட்சி செய்யும், ஒரு கோள் 7 வருஷம் ஆட்சி செய்யும். இதுல தசாநாதனை அவங்களா வச்சுக்கோங்க ஆட்சியாளர்கள். பாவக அதிபதிகள் 12 பாவகம் இருக்கு. ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கும். அந்த பாவக அதிபதிகளை நீங்க அதிகாரிகளா வச்சுக்கோங்க. புத்திநாதனை இந்த அதிகாரிகளுக்கு உதவியாளர். புத்திநாதனை அதிகாரிகளுக்கு உதவியாளரா வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆட்சியாளர்கள் என்ன நிலையில இருக்காங்களோ அதை வைத்துதான் அதிகாரிகள் செயல்பட முடியும். 3 பேருமே நல்லவங்களா இருந்தாங்கன்னா எல்லாமே நல்ல பலன்களா கிடைக்கும். அதே மாதிரிதான் ஜாதகத்துல 3மே நல்லா இருந்ததுன்னா ஜாதகருக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும். ஆட்சியாளர்கள் மட்டுமே நல்லவர்களாக இருந்தாலும் அதிகாரிகளும் அவர் உதவியாளர்களும் சொல்வதை கேட்டுதான் ஆகணும். ஆட்சியாளர் என்ன சொல்றாங்கிறத வச்சுதான் அதிகாரிகளும் அவங்க உதவியாளரும் கேட்டு ஆகணும். ஆட்சியாளர் நேர்மையானவர் எனில் மற்ற இருவரும் நேர்மையாக மாறிதான் ஆக வேண்டும். இதிலிருந்தே தசாநாதனின் பங்களிப்பு என்ன என்பதை உங்களால் உணர முடியும். அடுத்தபடியா அந்த ராகு கேதுகளுக்கான வரையறை. இந்த ராகு கேது இது எவ்வாறு தீர்மானிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா இவங்களோட வேலையே நம்மளோட கர்மாவை குறைக்கிறது தான் இந்த ராகு கேதுக்கள். அதுல கேதுவை கூட தவிர்த்தரலாம். ராகுவோட வேலை முழுக்க முழுக்க கர்மாவை குறைப்பதற்கே தீர்மானிக்கப்பட்டது. 12 பாவகத்துல எங்க இருந்தாலும் அசுப பலன்களை தான் நிகழ்த்துவார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கர்மாவின் பலன்களை அனுபவிப்பதற்காகவே இந்த பூமியில் பிறக்கிறான்.
அவ்வாறு அவனுடைய கர்மாவை குறைக்க செய்வதில் சனிக்கு அடுத்தபடியாக பெரும்பங்கு ஆற்றக்கூடியவர்கள் இந்த ராகு மற்றும் கேதுக்கள். இதுல ராகுக்கு வந்து பி டீம்னு சொல்றக்கூடிய இந்த புதன் சுக்கிரன் சனி இவங்க கூட சேரும்போது கொஞ்சம் அவரோட தன்மை கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் செய்வாங்க. அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதுக்கு சப்போர்ட் செய்வாங்க. கேதுக்கு வந்து ஏ டீம் கோள்களுக்கு வந்து இவர் கொஞ்சம் சப்போர்ட் செய்வாங்க. இப்போ சுபத்தன்மை பெற்ற ராகு கேதுக்கள் அசுப பலன்களை குறைத்து தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சுபத்தன்மை பெற்ற ராகு கேதுக்கள் அசுப பலன்களை குறைத்து தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது அசுப பலன்களை ஃபுல்லா நிப்பாட்டிட மாட்டாங்க, அசுப பலன்களை குறைச்சு தராங்க. அதுக்கு ஒரு 2 கேட்டகரி இருக்கு. சுபத்தன்மை பெற்ற ராகு கேதுக்கள்னு ஒரு 2 நிலை. முதலாவது நிலை, திரிகோணாதிபதியின் நட்சத்திரத்தில் நிற்கும் போது ராகு கேதுக்கள் சுபத்தன்மை பெறுகிறார்கள். அதாவது திரிகோணாதிபதிகளின் நட்சத்திரத்தில் ராகு கேதுக்கள் நிற்கும் போது சுபத்தன்மை பெறுகிறார்கள். 2வது, ராகு வந்து ஒரு இருள் கிரகம், ஒளிரும் கிரகம்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் இவங்களோட தொடர்பை பெறும்போது ராகு கேதுக்கள் கொஞ்சம் சுபத்தன்மை பெறுகிறார்கள். இதுல அந்த புதனை நான் கொண்டு வரல, அதுக்கு ரீசன் இருக்கு, நான் பிறகு சொல்றேன். எனவே திரிகோணாதிபதிகளின் நட்சத்திரத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் ஒளிரும் கோள்களான குரு சுக்கிரனின் தொடர்பை ராகு பெற்றாலும் தன்னுடைய அசுப பலன்களை குறைத்து தருவார். ஒரு கெட்ட கோள் நல்ல பாவகத்தில் இருந்தால் கெடுபலனை குறைத்து தரும் என்று சொல்வார்கள். அதே போல்தான் ராகு லக்னத்துல போய் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு எல்லாம் இருக்கும், ஆனா அவரால் எதுவும் அனுபவிக்க முடியாத நிலைமையில தான் இருப்பாரு. எங்கேயாவது தேசாந்திரமா போய் அனுபவிச்சுட்டு இருப்பாரு. லக்னம் வந்து ஒரு ஒளிபூர்வமான விஷயம். அதுல இருக்கிற அந்த இருள்ங்கிற ராகு போய் உட்கார்ந்துச்சு அப்படின்னா ஜாதகரோட திறமையை ஃபுல்லா மறைக்கும். அதாவது அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், லைஃப்ல சக்சஸ் ஆகாத மாதிரியே இருக்கும். அவ்வாறு மறைக்கக்கூடிய கோள் ஜாதகரை மறைமுகமாக சில விஷயங்களை மேற்கொள்ள வைக்கும். அந்த ஜாதகரை நம்ப முடியாது, நினைச்சு மாத்தி பேசுவாரு. அவர் சரியான நபரா இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது வந்து வெறுமன லக்னத்துல ராகு இருக்கிற எல்லாத்துக்கும் பொருந்தாது. நான் பொதுவான குணங்களை சொல்றேன். ராகுவோட எந்த கோள் சேர்ந்திருக்கு, ராகுவை எந்த கோள் பார்க்குது, அந்த ராகு அந்த கோள் ராசியில என்ன தன்மை பெறுது, இதையெல்லாம் வச்சுதான் தீர்மானிக்கணும். வேறு ஏதேனும் சுபக்கோள்கள் தொடர்பு பெற்றால் இந்த பலன்கள் மாறும். இது வந்து நான் பொதுவா சொன்னேன். பொதுவா ராகு எந்த வீட்டுல இருந்தாலும் பாதிப்பு. இந்த உபஜயஸ்தானம்னு சொல்ற 3, 6, 10, 11 3, 6, 10, 11 ஆகிய பாவகங்களில் நட்பு பலம் பெற்ற ராகு அமர்ந்தால் அந்த திசை ஜாதகருக்கு ஓரளவு அனுகூலத்தை தரும். 3, 6, 10, 11 நட்பு பலம் பெற்ற ராகு ஓரளவுக்கு ஜாதகருக்கு அனுகூலமான பலத்தை தரும். இதுல 6, 8, 12 ராகு கேது திசா நடத்தினா ஜாதகருக்கு நிச்சயமா பாதிப்பு இருக்கும். எனவே 6ல நட்பு பலம் பெற்று இருந்தாலும் அதை எந்த கோள் பார்க்குது அப்படிங்கிறத வச்சுட்டுதான் நம்ம தீர்மானிக்கணும். மற்ற நிலைகள்ல 3, 10, 11 அதை வந்து நம்ம ஓரளவுக்கு அனுகூலமா தான் கண்டிப்பா இருக்கும். இந்த 6வது நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த 6வது நிலையில நட்பு பலம் பெற்று ராகு இருந்தாலும் அது மற்ற கோள்களோடு என்ன தொடர்பை பெறுது, செவ்வாயும் சனியும் 6ஆம் இடத்தில் உள்ள ராகுக்கு தொடர்பு பெற்றால் அந்த திசையும் ஜாதகருக்கு அனுகூலத்தை தராது. ஸோ பொதுவா சொல்லப்படுறது 3, 6, 10, 11 அதுல 6ஆம் இடத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அப்படி 6ல ரொம்ப பாவக்கோளோட தொடர்பு இன்னும் அதிகமா இருந்ததுன்னா 6ஆம் இடம் நோய் கடனை குறிக்கக்கூடிய பாவகம்ங்கிறதுனால குணமாகும் நோய். ராகு வந்து என்னன்னே தெரியாத நோயை கொடுக்கும், ஜாதகரின் பொருளாதாரத்தை முடக்கி அதிகமா கடன் வாங்க வைக்கும். இந்த வேலையெல்லாம் நடக்கும். இது வந்து பாவக்கோள்களோட தொடர்பு மேலும் இருந்ததுன்னா. எனவே 6ஆம் இடத்து ராகுவும் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். அது அந்த ராசியில் அந்த கோள் பெறுகின்ற தன்மையை வைத்து நாம் தீர்மானிக்க வேண்டும். மற்றபடி 3, 10, 11 ராகு இருந்தாலும் அவங்க வந்து ஓரளவுக்கு அசுப பலன்களை குறைத்து தருவார்கள். அசுப பலன்களே தரமாட்டாங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடம் அப்போ ஜாதகருக்கு தொழில் ஸ்தானம், தொழில் செய்யும் போது 10ல ராகு இருக்கும் போது ஜாதகரோட சிந்தனை வந்து தர்ம வழியில இருக்காத மாதிரி ராகு கொண்டு போய் நம்ம கர்மாவை கூட்டுவாரு. பொதுவா ராகுவுக்கு பி டீமோட சேர்ந்தா அவருக்கு கொஞ்சம் குதூகலமா இருக்கும், கேதுவுக்கு ஏ டீமோட சேர்ந்தா கொஞ்சம் இதா இருக்கும்.
இந்த ராகு பொதுவா தன்னோடு இணைந்த கோளை அந்த கோள் அந்த ராசியில பெறுற தன்மையை பொறுத்து தன்னுடைய தன்மைக்கு ஏற்ப மாற்றுவார். அதாவது ராகுக்கும் கேதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, ராகு எந்த கோளோட சேர்ந்து இருக்காரோ அந்த கோளோட தன்மைய தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார். உதாரணத்துக்கு ராகு கடகத்துல இருக்காரு, கூட புதனோ செவ்வாயோ சனியோ அல்லது ரெண்டு பேருமே இருக்காங்கன்னு வைங்களேன். செவ்வாயோ சனியோ ராகுவோட சேர்ந்திருக்காங்க அல்லது புதனோ செவ்வாயோ ராகுவோட சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அந்த திசை ஜாதகருக்கு நிச்சயமா அனுகூலத்தை தராது. ஏன்னா புதன் கடகத்துல பகைபலம், செவ்வாய் கடகத்துல நீசமாகிறாரு, ராகு அங்க பகைபலம் பெறாரு. சோ இந்த புதனோட சேரும்போது ராகு என்ன பண்ணுவாரு, புதன் ஏற்கனவே இரட்டைத்தன்மை உடைய கோள். புதனை ராகு தன்னோட கேரக்டருக்கு மாத்த முயற்சி பண்ணுவாரு, புதனும் அதுக்கு ஒத்து போயிடுவாரு. இந்த சைபர் கிரைம், ஏடிஎம்ல ஓடிபி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அது ஃபுல்லா இந்த கேட்டகரியில தான் நடக்கும். சோ அந்த கோள் அந்த ராசியில யார் கூட சேர்ந்திருக்காங்கிறத வச்சுதான் நம்ம தீர்மானிக்கணும். இதே ராகு அதே கடகத்துல குருவோட சேர்ந்திருக்காரு அப்படின்னா அங்க ராகு கண்ட்ரோல் பண்ணுவாரு. ராகு கண்ட்ரோல் பண்ணுவாரு. ராகு கூட குரு சேர்றதுனால ராகுக்கு பாதிப்பு இல்ல, குருவுக்கு தான் பாதிப்பு. அது எப்படி வெளிப்படும்னா, குரு தசை வருது மீன லக்னத்துக்கு அப்படின்னா 5ல ராகு குரு சேர்ந்திருக்காங்க, ஜாதகருக்கு அனுகூலமான பலன்கள் தர்றதுலயும் ராகு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவாரு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா கேது பொதுவா தன்னோடு இணைந்த கோள்களை பொறுத்து அந்த இணைந்த கோளின் தன்மைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வார். பொதுவா கேது தன்னோட யார் சேர்ந்திருக்காங்களோ அந்த கோளை பொறுத்து அவங்க தன்மைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வார். இருள் கிரகம் தான் குருவோட சேர்ந்திருக்கும் போது கேதுவோட ஞானம் அதிகமா ஜாதகருக்கு கிடைக்கும். ஞானத்தை குறிக்கிற கோள்கிறதுனால கேது குருவோட சேர்றாரு அப்படிங்கும் போது நாலேஜ்ல எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. புதனோட சேர்ந்து இருக்கும் போது புத்தகமே படிக்காம இதிகாச புராணங்கள் நிறைய பேசுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் புதன் கேது தொடர்பு இருக்கும். சோ இதுதான் அந்த ராகுக்கும் கேதுக்கும் பிரதானமான வித்தியாசம். அடுத்தபடியா சுபர்னா எப்படி இருப்பாங்க, அவங்களோட தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு லக்னத்துல தான் பெறுகின்ற ஆதிபத்தியம் அனைத்தும் சுபமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அந்த கோள் சுபகோளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது சூரியன் சந்திரன் இவங்களை தவிர மீதி 5 கோள்களுக்கும் 2 ஆதிபத்தியம் உண்டு. அந்த 2 ஆதிபத்திய ரீதியாகவும் ஒரு கோள் சுபபாவகங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றால் அந்த கோள் அந்த ஜாதகருக்கு சுபர் என்கிறோம். அதாவது என்னன்னா, சுபஸ்தானம் சொல்லக்கூடிய 1 5 9 1 4 7 10 10 2 11 ஆகிய ஸ்தானங்களுக்கு சுப ஆதிபத்தியங்களுக்கு கர்த்தாவான கோள் லக்ன ரீதியாகவும் சுபர்களாக வருகிறார்கள் என்றால் அந்த கோள்கள் எவ்வாறு பலம் பெறுகின்றன என்பதை ஆராய்ந்து சுபத்தன்மையோடு இருந்தால் ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுத்து விடுவார்கள். இது எந்த லக்னமானாலும் சரி, இயற்கை சுபர்கள்னு சொல்லக்கூடிய குரு வளர்பிறை சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய கோள்களை தொடர்பை பெற்றிருந்து கேந்திர கோணங்களில் அமர்ந்து இந்த இயற்கை சுபரோட தொடர்பை பெற்றிருந்தால் அந்த கோள் தன்னுடைய தசா காலத்தில் தன் ஆதிபத்திய பலனையும் தான் இருக்கும் வீட்டின் பலனையும் நிறைவாக தரும். அவை அனைத்தும் சுப பலன்களாகவே இருக்கும். இது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, இவங்க அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி யாரா இருந்தாலும் சரி, இவங்களோட இயல்பான தன்மை இயற்கை சுபருடைய தொடர்பை தசாநாதன் கேந்திர கோணங்களில் அமர்ந்திருக்கும் போது அந்த தசா ஜாதகருக்கு சுப தசையாகவே இருக்கும். பெரும்பாலும் அனுகூலமான பலன்களே வாழ்வில் நடக்கும். 2வது, நல்ல கோளா இருந்து இயற்கை சுபர்கள் தொடர்பின்றி சனி ராகு கேதுக்கள் மற்றும் சூரியன் செவ்வாயின் தொடர்பை பெறுகிறது என்றால், அதாவது இயற்கை பாவிகள் மற்றும் இயற்கை மத்திம பாவிகளின் தொடர்பை பெற்றால் அந்த கோள் நிறைவான பலன்களை கொடுக்காது. நல்ல கோளா இருந்து இயற்கை சுபர்களோட தொடர்பு இல்லாம சனி ராகு கேதுக்கள் மற்றும் சூரியன் செவ்வாய் இயற்கை பாவர் இயற்கை மத்திம பாவர்களின் தொடர்பை பெற்றால் அக்கோள் நிறைவான பலனை தராது. கடைசியா, இருள் கோளோடு இணைந்த கோள்கள் தன்னுடைய ஆதிபத்திய பலனை சிறப்பாக தராது. அதாவது இருள் கோளோடு ஒரு கோள் இணைஞ்சிருக்கு அப்படின்னா அது தன்னுடைய ஆதிபத்திய பலனை நிறைவாக தராது. ஒளிக்கோள்களோடு இணைந்த கோள்கள் தன்னுடைய ஆதிபத்திய பலனை நிறைவாக தரும். இது சுபர்களுக்கான தன்மை.
அடுத்தபடியா தன் புத்தியில ஏன் பலன்கள் மெதுவாக நடைபெறுகின்றன என்ற ஒரு கேள்வி வரும். ஏன் தன் திசையில இருந்து புத்தி தன் புத்தியா தான் வரும். ஒரு திசை மாறி அடுத்த திசைக்கு வரும்போது அந்த தன் புத்தியில அந்த கோள் சுப பலனை தரக்கூடிய அமைப்புல இருந்தாலும் அது ஏன் சுப பலனை தரமாட்டிருக்கு அப்படின்னா, ஜாதகத்தில் நல்ல பலம் பெற்ற கோள்களே தனது பலனை வேகமாக கொடுக்கும். அதாவது ஜாதகத்துல கோள் நல்ல பலன் பெற்றுருச்சுன்னா அந்த கோள் தன் புத்தியில ஸ்பீடா வேலையை கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு திசையினுடைய அனுபவத்துல ஒரு ஜாதகர் இருக்கும்போது அந்த திசையினோட முடிவுல, அதாவது மற்றொரு திசைக்கு தன்னுடைய அனுபவங்களை எடுத்து செல்லும் போது நடந்து முடிந்த தசாவின் அனுபவங்களிலே, அதாவது அந்த கடந்து முடிந்த தசாவின் உணர்விலேயே இருப்பார். புதிதாக தசா நடத்துகின்ற கோளின் அனுபவங்களை ஜாதகர் உள்வாங்குவதற்கு சில காலம் ஆகும். அதாவது கடந்து வந்த தசா காலத்தோட அனுபவத்திலே தான் ஜாதகர் இருப்பாரு. புதிதா வர்ற தசாவோட அனுபவத்தை ஜாதகர் உள்வாங்கிறதுக்கு சில காலம் ஆகும். அவ்வாறு ஆரம்பிக்கும் காலத்தின் புத்தியானது தசா நடத்துகின்ற கோளின் புத்தி காலம் ஆகும். எனவேதான் தனது புத்தியில் பொதுவாக பலன் நடைபெறாது, மெதுவாக நடைபெறும் என்று கூறுகிறார்கள். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கோள் ஒரு ஜாதகத்துல முழுசா பலம் பெற்று லக்ன சுபராகி நல்ல பலன் கொடுக்கும் விதத்துல ஸ்தானத்துல ஜாதகத்துல இருக்கும் போது உடனடியா நல்ல மாற்றங்களை சந்திக்கிற வாய்ப்பு உண்டு. என்னன்னா, ஒரு கோள் ஒரு ஜாதகத்துல முழு பலம் பெற்று லக்னத்துக்கும் சுபராகி நல்ல பலன்களை விரைவாக கொடுக்கும் ஸ்தானத்தில் ஜாதகத்தில் அமர்ந்து, அதாவது பாவக்கோள்கள் தொடர்பு இல்லாம கேந்திர கோணத்துல லக்னத்துல நல்ல ஆட்சி உச்சம் பெற்று ஒரு கோள் இருந்ததுங்கன்னா அந்த பலன்கள் சுப பலன்கள் சீக்கிரமா தனது புத்தியிலே அந்த பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. உதாரணமா சொல்லணும்னா, விருச்சிக லக்ன ஜாதகருக்கு ராகு தசை முடிஞ்சா அடுத்தாப்புல குரு தசை ஆரம்பிக்கும். குரு விருச்சிக லக்னத்துக்கு 2-5 குடையவர். அவரு ஒருவேளை அந்த ஜாதகத்துல 9ல இருக்காருன்னு வச்சுக்கிடும். அதுக்கு முன்னாடி அந்த ராகு தசாவை தான் ஜாதகர் சந்திச்சிருப்பார். அந்த ராகு அதே 8ல இருக்காருன்னு வைங்க, விருச்சகத்துக்கு 8ல இருக்காரு மிதுனத்துல. அப்படிங்கும் போது ஜாதகருக்கு அங்க கண்டிப்பா நடைமுறை சிரமம் இருந்திருக்கும். அதை முடிச்சுட்டு அவர் அடுத்த திசைக்கு வாராரு அப்படின்னா, குரு தசை குரு புத்தியில பொதுவா லேட்டா தான் ஆரம்பிக்குங்கிற கண்டிஷன் இருந்ததுன்னா, அந்த லக்கணத்துல 2-5 கூடிய குரு கடகத்துல உச்சம் பெற்று இருக்காரு, அவருக்கு எந்த பாவக்கோள்கள் தொடர்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இருந்து அவரோட நட்சத்திரமான புனர்பூசத்திலே இருந்தா இன்னும் ஸ்பீடா பலன்கள் நடக்கும். இந்த மாதிரி கேட்டகரியில மட்டும்தான் பலன் ஸ்பீடா நடக்கும். எனவே தனது திசை தனது புத்தியில் பொதுவா ஜாதகருக்கு அனுபவங்கள் கிடைக்க தாமதமாகும் என்று கூறப்படுகிறது. ஆகவே நாம் பலன் வெளிப்படுத்தும் சமயத்துல ஒரு தசை முடிஞ்சு சில மாசம் ஆயிருந்ததுன்னா கடந்து வந்த தசாவோட அனுபவத்திலேதான் ஜாதகர் இருப்பாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 6 மாசம் டைம் நம்ம எடுத்துக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அடுத்த தசாவோட தாக்கம் ஆரம்பிக்கிறது தெரியும் அவங்க ஜாதகருக்கு. எனவே நம்ம அடுத்த தசாவோட இதை வெளிப்படுத்தாம கடந்து வந்த தசாவோட தாக்கத்திலே தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஒத்து போகும். ஓகேவா? அடுத்தபடியா தசா பலன்கள் எவ்வாறு நடைபெறுது, ஒரு ஜாதகருக்கு இந்த தசா பலன்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ஸ்டேஜ். என்னன்னா, தசாநாதன் எந்தெந்த பாவகங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறாரோ அந்த பாவகங்களின் காரகத்துவங்களை பிரதானப்படுத்தி, அதாவது அவரோட சொந்த பாவகத்தின் பலன், அதான் பாவக காரகத்துவம், அதை பிரதானப்படுத்தி தசாநாதன் எங்கு அமர்ந்துள்ளாரோ அந்த பாவகத்தின் பலன்களை மையப்படுத்தி, தசாநாதன் எந்த பாவகத்துல அமர்ந்துள்ளாரோ அந்த பாவகத்தின் பலன்களை மையப்படுத்தி எந்த நட்சத்திர ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த நட்சத்திர அதிபதியின் காரகத்துவங்களை உள்வாங்கி தன்னோடு இணைந்த கோள்களின் தன்மையை கவனத்தில் கொண்டு தன் காரகத்துவத்தின் வழியாகவே பலன்களை தருவார். குருவே திசை நடத்துறாரு அப்படின்னா குருவின் காரகத்துவம் வழியாகத்தான் ஜாதகருக்கு பலன்கள் இருக்கும். ஒரு இயற்கை பாவக்கோள் மற்றொரு பாவக்கோளோடு தொடர்பு பெற்றால் தான் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதால் செய்ய முடியாது. அதாவது ஒரு இயற்கை பாவக்கோள் மற்றொரு பாவக்கோள், 2 பாவக்கோள், ஒரு பாவக்கோள் அந்த லக்னத்துக்கு சுபத்தன்மை செய்யணும் அப்படிங்கிறது இருந்தாலும்
இன்னொரு பாவக்கோளோட சேர்ந்துருச்சுன்னா அதால நல்ல பலன்களை செய்ய முடியாது. உதாரணத்துக்கு சுபத்தன்மை பெற்ற செவ்வாயோடு சனியோ ராகுவோ தொடர்பை பெற்றால் முழுமையான சுபபலன்கள் கிடைக்காது, ஜாதகருக்கு அது பாதிக்கப்படும். இது 2 நிலைகள்ல வரையறை உண்டு. என்னன்னா திசா பலன்கள் நிர்ணயிக்கும் முறைகள், அடுத்தபடியா பலன்கள் தருவதற்கான அமைப்புகள். பலன்கிற போது சுபபலன்னா என்ன, அசுப பலன்னா என்ன, அவ்வளவுதான். சுபபலன் தருவதற்கான அமைப்புகள். ஒரு ஜாதகத்துல ஒரு கோள் சுபபலன் தரணும்னா என்ன கேட்டகரியில இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கோள் தன்னுடைய தசா காலத்தில் எப்படி இருந்தால் சுபபலன்கள் அமையும். முதலாவதாக தசாநாதன் லக்ன ரீதியாக சுபராக இருக்க வேண்டும். தசாநாதன் லக்ன ரீதியாக சுபராக இருக்க வேண்டும். இரண்டாவது, தசாநாதன் கேந்திர கோணங்களில் வலுவோடு இருக்க வேண்டும். தசாநாதன் கேந்திர கோணங்களில் வலுவோடு இருக்க வேண்டும். தசாநாதன் ஆட்சி உச்சம் நட்பு ஆகிய ஸ்தான பலம் பெற்று இருக்க வேண்டும். தசாநாதன் ஆட்சி உச்சம் நட்பு ஆகிய ஸ்தான பலம் பெற்று இருக்க வேண்டும். தசாநாதன் இயற்கை கோள்கள் இயற்கை சுபக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு, வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், புதனோடு இணைந்திருக்க வேண்டும். தசாநாதன் பாவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, சூரியன், கேது ஆகிய கோள்களோடு இணைவு பெறாமல் இருக்க வேண்டும். ஆதிபத்தியம் என்ன இருந்தாலும் இந்த கோள்களோடு இணைவு பெற்றால் அதன் பலனை குறைத்தே செய்யும். தசாநாதன் பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், இயற்கை சுப்ராயி, வக்ரம், நீசபங்கம், திக்பலம் ஆகிய பலன்கள் தன்மைகள் இருந்தால் சிறப்பு. தசாநாதன் அஸ்தமிக்காமல், கிரக யுத்தத்தில் தோல்வியடையாமல், இயற்கை பாவர்களான சனி, ராகு, கேதுவின் தொடர்பை பெறாமல் இருந்தால் அதுவும் சிறப்பு. சோ இதுதான் சுபத்தன்மை தர்றதற்கான அமைப்பு. அடுத்தபடியா அசுபத்தன்மை தர்றதற்கான அமைப்பு. அசுபத்தன்மை எப்படிலாம் தரும் ஒரு தசா அப்படிங்கும் போது, தசாநாதன் லக்ன ரீதியா பாவரா இருக்கும்போது அசுப பலனை தரும். தசாநாதன் பாவியாகி லக்னம் மற்றும் கேந்திர கோணத்தில் அமரும் போது, அதாவது கேந்திரத்துல அமர்ந்த கோள் பலம் வாய்ந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்படிங்கும் போது ஒரு பாவக்கோள் அந்த கேந்திர கோணத்துல போய் அமர்ந்தா அது சிறப்பில்லை, அது அசுப பலன்களையே தரும். மூணாவது, தசாநாதன் பாவியாகி ஆட்சி உச்சம் பெறுவது. தசாநாதன் பாவியாகி ஆட்சி உச்சம் பெறுவது. நாலாவது, தசாநாதன் இயற்கை பாவியாகி 6, 8, 12 ஆகிய பாவகங்களில் அமர்வது. தசாநாதன் இயற்கை பாவியாகி 6, 8, 12 ஆகிய பாவகங்களில் அமர்வது. தசாநாதன் ஐந்தாவதா, தசாநாதன் இயற்கை பாவியாகி வர்க்கோத்தமும் பரிவர்த்தனை பெறுவது. ஆறாவது, தசாநாதன் இயற்கை பாவியாகி வக்ரம் பெறுவது. தசாநாதன் இயற்கை பாவியாகி வக்ரம் பெறுவது. ஏழாவது, தசாநாதன் பாவியாகி செவ்வாய், சனி, ராகு மற்றும் கேது ஆகிய கோள்களோடு இணைவது. தசாநாதன் பாவியாகி செவ்வாய், சனி, ராகு மற்றும் கேது ஆகிய கோள்களோடு இணைவது. மேற்குறிப்பிட்ட வரையறைகள் படி நாம் ஆய்வு மேற்கொண்டால் இவை அசுப பலன்களையே தரும் ஜாதகருக்கு. அடுத்தபடியா யோகர், அவயோகர். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு தசை யோக தசையா வரும், ஒரு கோளோட தசை அவயோகியா வரும். லக்ன ரீதியா சுப ஆதிபத்தியங்களை பெற்ற கோள், அதாவது லக்ன ரீதியா சுப ஆதிபத்தியங்களை பெற்ற சுபர், அதாவது 2 ஆதிபத்திய ரீதியாவும் அக்கோள் சுபத்தன்மையோடு இருந்தால் அந்த திசை யோக திசை என்று அறியப்படுகிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஆதிபத்தியம் மட்டும்தான். ஏனைய செவ்வாய் முதல் சனி வரை உள்ள கோள்கள் 2 ஆதிபத்தியங்களை பெறுகிறது. இந்த 2 ஆதிபத்தியங்களும் சுப ஆதிபத்தியங்களாக அமையப்பெற்ற கோள் யோகராக வருவார்கள். அதாவது சுபத்தன்மையுடைய ஆதிபத்தியம் பெற்ற கோள் சுப ஆதிபத்தியத்தன்மையை பெறும்போது யோகராக வருவார்கள். இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த திசை சுப பலன்களை தரும், அதாவது யோக திசையா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்துக்கு சூரியன், ரிஷபத்துக்கு புதன், மிதுனத்துக்கு புதன், கடகத்துக்கு செவ்வாய், சிம்மத்துக்கு செவ்வாய், கன்னிக்கு சுக்கிரன், துலாமுக்கு சனி, விருச்சிகத்துக்கு குரு, தனுசுக்கு சூரியன், மகரத்துக்கு சுக்கிரன், கும்பத்துக்கு சுக்கிரன், மீனத்துக்கு செவ்வாய். இவங்களோட இந்த முறையே நான் இப்ப சொன்ன முறையில அந்தந்த லக்னக்காரங்களுக்கு அந்தந்த திசை வந்ததுன்னா அது யோக திசை என்று அறியப்படுது. அதே போல அசுப பலன் நடைபெறுவதற்கான திசை மேஷத்துக்கு புதன்,
மேஷத்துக்கு புதன், ரிஷபத்துக்கு செவ்வாய், மிதுனத்துக்கும் செவ்வாய், கடகம் மற்றும் சிம்மம் சனி, கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய், துலாம் லக்னத்துக்கு குரு, விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரன், தனுசு லக்னத்துக்கு சந்திரன், மகர லக்னத்துக்கு சூரிய சந்திராக்கள், கும்ப லக்னத்துக்கும் சூரிய சந்திராக்கள், மீன லக்னத்துக்கு சுக்கிரன். இதே போல ஒரு ஜாதகத்துல 12 பாவகங்கள் என்ன பலம் இருந்தாலும், 9 கோள்கள் என்ன பலத்துல இருந்தாலும், ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய அந்த ஏஜ் 30 to 60, அந்த 60 வயதுல நடைபெறும் யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தசா நடைபெற்றது என்றால் வெகு சீக்கிரத்துல ஜாதகர் முன்னேறுவார். இந்த அமைப்புக்கு லக்னாதிபதியின் பங்கு மிக 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 முக்கியம். ஒருவேளை அவயோகிகளின் திசா நடைபெற்றால் பாவகங்களும் கோள்களும் என்ன வலிமை பெற்றிருந்தாலும் அது நடைபெறும் காலத்துல ஜாதகருக்கு சிரமங்கள் நிச்சயமா இருக்கும். எனவே தற்சமயத்தில் தசா என்ன கோள் நடத்துது, என்னென்ன பாவகங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுது, ஒருவேளை ராகு கேதுக்கள் தசா நடத்துறாங்க, அவங்களுக்கு சொந்த ஆதிபத்தியம் கிடையாது அப்படிங்கும் போது அவங்க எந்த பாவகத்துல இருக்காங்களோ அந்த பாவகம் லக்ன ரீதியா சுபபாவமா வருதா அசுபபாவமா வருதா அப்படிங்கிறத பார்த்து அந்த பாவகத்துக்கு வேற எதுவும் பாவக்கோள்களோட தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம அந்த திசையை தீர்மானிக்கணும். இதுல அந்த ராகு கேதுக்களுக்கு 3, 6, 10, 11 நட்பு பலம் பெற்றால் ஓரளவுக்கு பாதிப்பின்றி சுபபலன்களை தருவார். அதுலயும் 6வது பாவகத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இதுல எந்த நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறத அந்தந்த திசா நடக்கும் போதுதான் சாரநாதனை பெருசா எடுத்துக்கணும். இதை வச்சு ஃபில்டர் பண்ணாலே தசா புத்தி எப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். இப்போ கடைசியா தசா பலன்கள் நிர்ணயிக்கும் வழிமுறைகள், இதுதான் மெயின். இவ்வளவு நேரம் பார்த்தது ஃபுல்லா ரூல்ஸ், இதெல்லாம் ரூல்ஸ் அப்படிங்கிறது. இப்போ கடைசியா பார்க்க போறது தசா பலன்களை வரையறுக்கும் முறைகள். இதுல ஒரு 6 கேட்டகரி இருக்கு. அதாவது லக்னாதிபதியின் வலிமை ஃபர்ஸ்ட் கேட்டகரி, லக்னாதிபதியின் வலிமை. 2வது தசாநாதன் இயற்கை சுபரா பாவரா, தசாநாதன் இயற்கை சுபரா பாவரா 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் தசாநாதன் லக்ன சுபரா பாவரா, தசாநாதன் லக்ன சுபரா பாவரா. 4வது பாயிண்ட் தசாநாதன் பெறுகின்ற பலம், தசாநாதன் பெறுகின்ற பலம். 5வதா இயங்கும் பாவகங்கள் பெறுகின்ற பலம், இயங்கும் பாவகங்கள் பெறுகின்ற பலம். 6வதா கோச்சாரத்தில் தசாநாதனின் வலிமை, 6வதா கோச்சாரத்தில் தசாநாதனின் வலிமை. நம்ம அது எல்லாம் டிசைட் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது ஃபுல்லா டிசைட் பண்றதுக்கு உதவும். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே தசா புத்தி சொல்லணும் அப்படிங்கிற நமக்கு தாட் வந்துருச்சுன்னா இந்த 6 கேட்டகரியில ஆய்வு பண்ணாலே எல்லா பலனும் கிளீனா வந்துடும். ஆகவே தசாபுத்தி பலன்களை நான் ஆய்வு செய்யறதுக்கு இந்த 6 பாயிண்ட், இதை ஒண்ணு என்னங்கிறத நான் லைட்டா சொல்லியிருந்தேன். லக்னாதிபதியின் வலிமை ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். லக்னம் பெறுற பலம், லக்னாதிபதி பெறுற பலம், லக்னமும் லக்னாதிபதியும் ஒரு ஜாதகத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். லக்னாதிபதியை கொண்டே ஜாதகர் என்ன கெப்பாசிட்டியில இருக்காரு என்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தசா அந்த ஜாதகருக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் அந்த ஜாதகர் எவ்வளவு தூரத்துக்கு அதை அனுபவிப்பாருங்கிறதுக்கு லக்னம் ரொம்ப 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 முக்கியம். லக்னம் பெறுற பலத்தை வச்சுதான் அந்த ஜாதகருக்கான நிறைவு இருக்கும். அப்படிங்கிறதுனால தசா புத்தி பலன் நிர்ணயம் செய்யும் போது லக்னாதிபதியின் நிலைமையை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். லக்னாதிபதி இயற்கை சுபகோள்களான குரு, வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன் இவங்களோட முழு வலிமை பெற்று லக்னத்துல போய் அமர்றது, திரிகோணத்துல அமர்வது, கேந்திரத்துல அமர்றது, லக்னாதிபதியோட இந்த 3 கோள்கள் போய் சேர்றது, இயற்கை பாவக்கோள்கள் லக்னத்துக்கு தொடர்பு இல்லாம இருக்கிறது, இந்த கோள்கள் வக்கோதமம், பரிவர்த்தனை, இயற்கை சுபராகி வக்ரம், அஸ்தமனமாகாம நிஷ்பலம் அடையாம கிரக யுத்தத்துல தோக்காம அடைஞ்சது அப்படின்னா லக்னம் தொந்தரவுக்கு இல்லாம முக்கியம் பெற்றிருக்கு. எனவே ஜாதகர் அவருக்கு கிடைக்க வேண்டிய சுப பலன்களை நிறைவாக கிடைக்க பெறுவார், எளிதாக கிடைக்க பெறுவார் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். தசாநாதன் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை முழுமையாக ஏற்று அனுபவக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். அப்படிங்கிறதுக்கு இந்த லக்னம் இது பெறுற பலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. லக்னமே ஜாதகர், எனவே லக்னத்தை முழுசா எடுத்துக்கணும். 2வது தசாநாதன் இயற்கை சுபரா பாவரா, தசாநாதன் இயற்கை சுபரா பாவரா. இதுல இந்த இயற்கை சுபகோள்கள்ல
ஆர்டர் வைஸா நான் சொல்றேன். இயற்கை சுபக்கோள்கள்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி குரு. குருவும் பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரன்ங்கிறது எக்ஸாக்ட் 180 டிகிரி, சூரியனுக்கு 180 டிகிரியில இருந்ததுன்னா அது குருவுக்கு ஈக்குவல் ஆனது. ஸோ குருவும் பௌர்ணமி சந்திரனும் முழுமையான இயற்கை சுபர்கள். ரெண்டாவது வளர்பிறை சந்திரன். இந்த வளர்பிறை சந்திரன்கிறத வளர்பிறை ஏகாதசி முதல் தேய்பிறை பஞ்சமி வரை, வளர்பிறை ஏகாதசி முதல் தேய்பிறை பஞ்சமி வரை உள்ள காலம் வளர்பிறை சந்திரன் என்று சொல்லப்படுது. மூணாவது புதன், நாலாவது சுக்கிரன். இவங்க 4 பேரும் இயற்கை சுபக்கோள். அடுத்தபடியா இயற்கை பாவக்கோள். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வர்றது சனி, ரெண்டாவது ராகு. இவங்க 2 பேரும் 100% பாவிகள். அதுக்கு அடுத்தபடியா செவ்வாய் 80% பாவக்கோள். செவ்வாய் 80% பாவக்கோள். கேது, அதுக்கப்புறம் கேது, அதுக்கப்புறம் தேய்பிறை சந்திரன், அதுக்கப்புறம் சூரியன். இந்த கேட்டகரியில சுபரையும் பாவரையும் பிரிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஆய்வு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மூணாவது தசாநாதன் லக்ன ரீதியா சுபரா பாவரா. அதாவது தசாநாதன் அந்த லக்னத்துக்கு சுபரா பாவராங்கிறத பார்க்கணும். இயற்கை சுபக்கோள்கள் என்று சொல்லப்படுகின்ற குரு, புதன், சுக்கிரன், இந்த கோள் சில நேரத்துல லக்ன ரீதியா கூட பாவரா வரலாம். உதாரணத்துக்கு குரு ரிஷப துலாம் லக்னத்துக்கு பாவியா வருவாரு, புதன் மேஷ லக்னத்துக்கு பாவியா வருவாரு, சுக்கிரன் மீன லக்னத்துக்கு பாவியா வருவாரு, சந்திரன் தனுசு லக்னத்துக்கு பாவியா வருவாரு. இந்த மாதிரி இயற்கை சுபர்களா வர்ற கோள் சில லக்னங்களுக்கு பாவ ஆதிபத்தியங்களை பெறுவதால் இவர்கள் பாவி ஆகிறார்கள். அதே போல இந்த இயற்கை பாவியாக இருக்கக்கூடிய கோள், இயற்கை பாவியாக இருக்கக்கூடிய கோள் லக்ன ரீதியா கூட சுபரா வரலாம். உதாரணத்துக்கு இயற்கை பாவின்னு சொல்லும் போது சனி, செவ்வாய் இவங்க 2 பேரையும் எடுத்துக்கிட்டோம்னா மகர கும்ப லக்னத்துக்கு அவர் தான் லக்னாதிபதி, துலாம் லக்னத்துக்கு அவர் ஏக யோகாதிபதி சனி. அதே போன்று செவ்வாய், செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு பரிபூரணமான சுவர். எனவே இந்த இயற்கை பாவக்கோள்கள் என்ற நிலையில வரும்போது சுப ஆதிபத்தியங்களை பெற்று லக்னத்துக்கு சுபராக வரக்கூடிய சூழல் இருந்தால் அது சிறப்பு. அசுப ஆதிபத்தியங்களுக்கு பெற்று அசுப பலன்களை தரக்கூடிய கோள்களாக வந்தால், அதாவது இயற்கை பாவிகளாக வந்தால் அது சிறப்பில்லை. அடுத்தபடியா இதுல இன்னும் சொல்றவங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோள் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு கோள் நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கோள் அதோட குணத்தை சொல்லும். ஒரு கோள் தன்னுடைய குணத்தை சொல்லும். ஒரு கோள் தன்னுடைய குணத்தை சொல்லும். ஒரு பாவகம் தன்னுடைய செயலை சொல்லும். 9 கோள்கள்ல கோள் எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா கோள் குணத்தை தான் சொல்லும். ஒரு பாவகம் செயலை சொல்லும். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நல்லவன் கெட்டவன் இது குணம். ஒரு கோள் நான் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத சொல்லும். பாவகம் செயலை சொல்லும். நான் நல்லவனா இருந்தா உனக்கு என்ன நல்லது பண்ண போறேன், நான் கெட்டவனா இருந்தா உனக்கு என்ன கெட்டது பண்ண போறேன், இதை பாவகம் சொல்லும். இதை நான் என்ன புரியுற மாதிரியே சொல்றேன். தசாநாதன் லக்ன ரீதியா சுபராவும் இருந்து இயற்கை சுபராகவும் இருக்கார் அப்படின்னா சிறப்பான சுப பலன்கள். இயற்கை சுபர், நான் நல்லவன், லக்னத்துக்கு சுபர், உனக்கு நான் நல்லது செய்யணும், நான் நல்லவன் உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அந்த பலன்கள் ஜாதகருக்கு சிறப்பா இருக்கும். 2வது கேட்டகரி தசாநாதன் இயற்கை சுபர் லக்ன பாவர், நான் நல்லவன் லக்ன பாவர், உனக்கு நான் கெட்டது செய்யணும். நல்லவன் எப்படி கெடுதல் செய்வான், அவர் செய்யற கெடுதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிச்சுக்க முடியுது. அப்படிங்கிற போது அந்த தசாவோட பலன்கள் ஒரு 60% நல்லா தான் இருக்கும். உதாரணத்துக்கு குரு உங்களுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னா 8வது பாவகத்துல இருந்து குரு ஆக்டிவேட் ஆகிறார் அப்படின்னா அடிபடணும்னா படதான் செய்யும். என்ன ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அடிபடும், அல்லது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருப்பாங்க. இதுதான் அந்த வித்தியாசம். இதே கேட்டகரியில தசாநாதன் இயற்கை பாவர், நல்லது செய்யணும், லக்ன ரீதியா சுபர், இயற்கை பாவர், நான் கெட்டவன் உனக்கு நான் நல்லது செய்யணும் அப்படிங்கும் போது அவங்க தர்ற நல்லது எப்படி இருக்குங்கிறத நம்ம யூகிச்சுக்கோங்க. நல்லது முழுமையா நமக்கு வராது. ஸோ இதை இயற்கை பாவர் லக்ன சுபர் அப்படிங்கிற கேட்டகரியில சொல்றேன். 4வது கேட்டகரி தசாநாதன் இயற்கை பாவர் லக்னத்துக்கும் பாவர், நான் கெட்டவன் உனக்கு கெட்டதுதான் செய்ய போறேன் அப்படிங்கும் போது அந்த தசா காலம் ஜாதகர் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கிற காலம். அடுத்தபடியா 4வது கேட்டகரி, முதல்ல என்ன பார்த்தோம், லக்னத்தோட வலிமை பார்த்தோம், தசாநாதன் இயற்கை சுபரா பாவரான்னு பார்த்தோம், தசாநாதன் லக்ன ரீதியா சுபரா பாவராங்கிறத பார்த்தோம்.
அதுக்கப்புறம் சுபரா இருந்தா என்ன சுபத்தன்மை செய்வாரு, பாவரா இருந்தா என்ன சுபத்தன்மை செய்வாரு, பாவரா இருந்தா என்ன பாவத்தன்மை செய்வாரு அப்படிங்கிற கேட்டகரியில பார்த்தோம். அதுக்கப்புறம் தசாநாதன் பெற பலம், தசாநாதன் வருகின்ற கோள் என்ன பலம் பெறுது, கேந்திர கோணத்துல ஆட்சி உச்சம் பெற்றால் அது முழு பலம், கேந்திர கோணத்துல நட்பு சமம் பெற்றால் அது பலம், கேந்திர கோணத்துல பகை நீசம் பெற்றால் அதை விட கொஞ்சம் குறைவான பலம். அவ்வளவுதான். 2-11 ஆட்சி உச்சம் உத்தமம், 2-11 நட்பு சமம் மத்தியமம், 2-11 பகை நீசம் அதமம். அதே மாதிரி 3-6-8-12 ஆட்சி உச்சம் பெற்றால் உத்தமம், 3-6-8-12 நட்பு சமம் பெற்றால் மத்தியமம், 3-6-8-12 பகை நீசம் பெற்றால் அதமம். இது கூட பரிவர்த்தனை பெறுவது, வர்க்கோத்தமம் பெறுவது, திக்பலம் பெறுவது, இயற்கை சுபராகி வக்ரம் பெறுவது போன்றவை வலிமையை கூட்டும். சுபத்தன்மை பெற்று இந்த தன்மை இருந்ததுன்னா வலிமையை கூட்டும். இயற்கை பாவியாகி வக்ரம் பெறுவது, கிரக யுத்தத்தில் தோல்வி பெறுவது, அஸ்தமனம் பெறுவது போன்ற தன்மைகள் பலத்தை குறைக்கும். இந்த அடிப்படையில பிரிச்சுக்கிட்டா போதும். அதுக்கும்படியா 5வது ஸ்டேஜ்ல இயங்கும் பாவகங்கள் பெறுகின்ற பலம். இயங்கும் பாவகங்கள் பெறுகின்ற பலம். ஒரு ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு 12 பாவகம் இருக்குது. அந்த 12 பாவகமுமே எல்லா காலமும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. அப்படின்னாலும் பிரதானமா என்ன பாவகத்தை இயங்குதோ அதை தான் இயங்கும் பாவம் அப்படின்னு சொல்றோம். தசா காலத்துல ஒரு பாவகம் எப்படி பிரதானமா இயங்குங்கிறது நமக்கு தெரியும். எந்தெந்த பாவகங்கள்லாம் இயங்கும், முதல்ல தசாநாதனோட சொந்த பாவகம் இயங்கும். தசாநாதனோட சொந்த பாவகம் முதல்ல இயங்கும். அவர் எந்தெந்த பாவகங்களுக்கு ஆதிபத்தியம் பெறாரோ அந்த பாவகங்கள் இயங்கும். 2வது தசாநாதன் எந்த பாவகத்துல நிற்கிறாரோ அந்த பாவகம் இயங்கும். தசாநாதன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் இயங்கும். 3வது தசாநாதனின் சாரநாதன் பெறுகின்ற ஆதிபத்தியம். தசாநாதனின் சாரநாதன் பெறுகின்ற ஆதிபத்தியம், அந்த பாவகமும் இயங்கும். 4வது தசாநாதனின் சாரநாதன் இருக்கும் பாவகம். தசாநாதனின் சாரநாதன் இருக்கும் பாவகம். இவ்வாறு இயங்குகின்ற பாவகமே பிரதானமாக அந்த டைம்ல ஜாதகருக்கு அனுபவங்களை தருவார். 11ஆம் பாவகத்தை தசாநாதன் இயக்குறார் அப்படின்னா 11ஆம் பாவகம் என்ன பலம் பெறுது அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த 11ஆம் பாவகத்துல இருக்கிற பலன்கள் வெளிப்படும். 11ஆம் பாவகம் என்ன பலம் பெறுது, 11ஆம் பாவகத்துக்கு அதிபதி என்ன பலம் பெறார், அந்த 11ஆம் பாவகத்துல என்ன கோள் இருக்கு, இதை வச்சுதான் பலன் வெளிப்படும். ஒரு கோள் தன்னுடைய தசா காலத்தில் எந்தெந்த பாவகங்களை பிரதானமாக இயக்குதோ அந்த பாவகங்கள் இயங்கும் பாவங்களாக அறியப்படுகின்றன. எல்லா பாவகம் இயங்கினாலும் அந்த பிரதானமா இந்த 4 கேட்டகரி, தசாநாதனோட ஆதிபத்தியம், தசாநாதன் இருக்கிற பாவகம், தசாநாதனின் சாரநாதன் பெற ஆதிபத்தியம், தசாநாதனின் சாரநாதன் இருக்கின்ற பாவகம், இவ்வளவுதான். இதை வச்சு தசாநாதன் நம்ம பாவக பலன்கள் காரகத்துவங்களை இணைச்சா பலன் வந்துடும். அடுத்த கடைசியா கோச்சாரத்துல தசாநாதனோட வலிமை. மேற்குறிப்பிட்ட 5 நிலையில ஆய்வு பண்ணி ஜாதகருக்கு எல்லாமே சூப்பரா இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஜாதகம் பார்க்குற டைம்ல அந்த கோச்சார கோள் வலிமை இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அவருக்கு கிடைக்கிற சுபபலன்கள் முழுமையா கிடைக்காது. தசா நடத்துற கோள் ஜாதகம் பார்க்குற சமயத்துல நீசம் பெற்றது என்றால் ஜனன ஜாதகத்துல அந்த தசாநாதன் உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த பலன்கள் ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கப்பெறாது. அது கோச்சாரத்துல அந்த கோள் நட்பு சமம் பகை நீசம் அப்படிங்கிற தன்மையில உள்ள வீடுகள்ல அமரும்போது அதுக்கு ஏத்தபடியா தன்மைகள் வெளிவரும். இதேதான் புத்திநாதனுக்கும். மேற்குறிப்பிட்ட மாதிரி இந்த 6 நிலைகள்ல சொன்னேன்ல தசாநாதனுக்கு என்று என்ன வரையறைகள் உள்ளதோ அதே வரையறைகள் தான் புத்திநாதனுக்கும் பொருந்தும். இப்போ அடுத்தபடியா கடைசியா உதாரண ஜாதகத்துக்கு போயிடலாம். உதாரண ஜாதகம் குரூப்ல போட்டிருக்காங்க. இது 34 வயது ஒரு ஆண் ஜாதகர். ஜாதகரோட வயது 34, பாலினம் ஆண். ஏன்னா ஜாதகத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வயது பாலினம் இந்த 2 வச்சுதான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால வயது பாலினம் பிரதானம், அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்தபடியா ராசி, எந்த ராசின்னா மகம் 2 சிம்மத்துல இருக்காரு ஜாதகர். லக்னம் மீன லக்னம். நிறைய எடுத்துக்கிட்டா ஆய்வு பண்ணா லேட் ஆயிருங்கிறதுனால இந்த புத்தி சம்பந்தம் தசா புத்தி சம்பந்தமான ஆய்வுகளை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுறேன். முதல்ல ஜாதகர் என்னென்ன தசாவை கடந்து வந்திருக்கிறாருங்கிறத பார்த்துக்கலாம். கேது தசாவை 4 வயசு வரைக்கும் கடந்திருக்காரு. சுக்கிர தசாவை 4ல இருந்து 24 வயசு வரைக்கும் கடந்திருக்காரு. சூரிய தசாவை 24ல இருந்து 30 வயசு வரைக்கும் கடந்திருக்காரு.
தற்போது ஜாதகருக்கு சந்திர தசை நடைபெறுகிறது. 30ல இருந்து 40 வயசு வரைக்கும் ஜாதகருக்கு சந்திர தசை நடக்குது. அதுல தற்போது சனி புத்தி 11/4/25 இருந்து 12/4/25 இருந்து 11/11/26 வரைக்கும் சனி புத்தி நடக்குது. ஸோ இந்த 6 கேட்டகரியில நம்ம பிரிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் லக்னம் என்ன பலம் பெறுது அப்படிங்கிறத பார்ப்போம். லக்னத்துல எந்த பாவக்கோளும் இல்லை, சிறப்பு. லக்னாதிபதி 5ல உச்ச பலம் பெற்று இருக்கார். இந்த லக்னத்துக்கு தனம் மற்றும் பாக்கியத்துக்கு அதிபதியான செவ்வாயோடு இணைகிறார். தனம் மற்றும் பாக்கியபதி 2 9 செவ்வாயோடு இணைகிறார். அங்க செவ்வாய் நீசமானாலும் வர்க்கோத்தமம் பெற்று உச்சக்கோளுடன் இணைந்து நீசபங்கம் பெறுகிறார். மேலும் திரிகோணாதிபதிகளின் தொடர்பை பெற்ற ஜாதகம் அமைவது சிறப்பு என்பதால் லக்னம் ஓரளவுக்கு வலிமையா இருக்கு அப்படிங்கிற கேட்டகரியில பார்க்கும்போது லக்னத்துக்கு வக்ர சனியோட பார்வை இருக்கு. செவ்வாயும் 5ஆம் லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்காரு. லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் செவ்வாயோட பார்வை இருக்குது. செவ்வாய் சனி சமசப்தமா பார்க்கறதுனால அந்த பாவகம் கொஞ்சம் பாதிப்படையும். ஸோ லக்னாதிபதி அங்க கொஞ்சம் பாதிப்படைகிறாரு. இருந்தாலும் அவர் குருவா இருக்கிறதுனால, அவர் தன் வீட்டையே பார்க்கறதுனால அந்த கோள் கொஞ்சம் வலிமையோட இருக்கு அப்படிங்கறத நான் எடுத்திருக்கிறேன். சனி லக்னத்தையும் பார்க்கிறாரு, லக்னாதிபதியும் பார்க்கிறாரு. லக்னாதிபதி கூட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாரு. இருந்தாலும் லக்னத்துக்கு சனியின் பார்வை, லக்னாதிபதிக்கு சனியின் பார்வை, அதுவும் வக்ர சனியின் பார்வை, செவ்வாய் சனி சமசப்த பார்வை. இந்த கேட்டகரியில லக்னம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பெருசா பாதிக்கல. எனவே ஜாதகர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலே அவருக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலமான பலன்கள் அனுகூலமான திசையிலேயே கடந்திருக்கும். இப்போ திசை நடத்துற கோள் என்னங்கிறத பார்ப்போம். சந்திரன். சந்திரன் நான் வளர்பிறை சந்திரன்ங்கிற கேட்டகரியில எடுத்திருக்கிறேன். ஆக்சுவலா 5ஆம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால சுபத்தன்மையோட தான் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்தாலும் இது ரொம்ப தேய்பிறை சந்திரன்கிற கேட்டகரி வரல. ஸோ அப்படிங்கிறதுனால வளர்பிறை சந்திரன் நான் சுபரனை எடுத்திருக்கேன். 2வது இந்த லக்னத்துக்கு அவர் சுபரா பாவரா அப்படிங்கிறத பார்த்தா அந்த லக்னத்துக்கு அவர் புண்ணியாதிபதி 5 கூடையவர் அப்படிங்கிறதுனால திரிகோணாதிபதி, திரிகோணாதிகளின் தொடர்பே 5ஆம் இடத்துல 1 5 9 கனெக்ட் ஆகுது. அப்படிங்கிறதுனால லக்னத்துக்கு சுபர். தசாநாதன் பெறுகின்ற பலம். தசாநாதன் இப்போ சந்திரன் அவர் 6ல போய் உட்கார்ந்து இருக்காரு. அந்த 6ல அவர் நட்பு பலம் பெறுறாரு. எனவே கொஞ்சம் மத்தியமம், 6ஆம் பாவகத்து வேலையை பெருசா செய்ய மாட்டாரு, ஆனா செய்வார் அப்படிங்கிற கேட்டகரியில. ஸோ இப்போ இந்த திசையில என்னென்ன பாவகங்கள் இயங்கும் அப்படிங்கிறத பார்த்தா தசாநாதன் தன் சொந்த பாவகத்தை இயக்குவாரு அப்படிங்கிறத பார்த்தோம். தசாநாதன் சந்திரன் ஒரு ஆதிபத்தியத்தை பெற்ற கோள் அப்படிங்கிறதுனால 5ஆம் பாவகத்தை இயக்குவார். தசாநாதன் 2வதா தான் நிற்கிற பாவகத்தை இயக்குவார். 6 தசாநாதன் தான் நிற்கிற பாவகத்தை இயக்குவார். அவர் எந்த சாரத்துல இருக்காரோ அந்த சாரநாதனுடைய ஆதிபத்தியத்தை இயக்குவார். அவர் கேதுவோட சாரத்துல இருக்கிறதுனால கேதுவுக்கு ஆதிபத்தியம் இல்லை. அப்படிங்கிறதுனால கேது எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகத்தை எடுத்துக்கிடணும். ஸோ கேது 4ஆம் பாவகத்துல இருக்காரு. எனவே தசா காலத்துல 5 6 4 ஆகிய பாவகங்கள் இயங்குகின்றன. தசா காலத்துல 5 6 4 ஆகிய பாவம் 5 6 4. ஸோ 6ஆம் பாவகம் இயங்குது, சற்று அனுகூலம் இல்லை அப்படின்னாலும் 4 5 பிரதானமா இயங்குறதுனால அதால் ஜாதகருக்கு பெரும்பாலும் தீமை இல்லை, ஒரு சில நடைமுறை சிரமங்கள் இருக்கும். 4 5 பாவங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லது நடக்கும். பொதுவா இந்த 30 35 வயசுல இருக்காங்க, 4ஆம் பாவகம் இயங்குது, ஜாதகர் ஆண் ஜாதகரா இருக்கிறதுனால அவருக்கு இந்த 4ஆம் பாவகமும் இயங்குறதுனால அதிலே 5ஆம் பாவகத்தில் செவ்வாய் அமர்ந்து இருக்கிறதுனால ஜாதகர் வீடு பனை வாகனம் இது தொடர்பா ஏதாவது சிந்தனையில இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டேன். ஜாதகர் ஆமா, வீடு வாங்குறது தொடர்பா கடன் வாங்கலாமா அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தான் ஜாதகர் வந்திருந்தாரு. 4 6 டச் ஆகுறதுனால தாராளமா வாங்குங்க அப்படின்னு. வாகனம் இப்பதான் வாங்கி இருந்தாரு ஜாதகர். அடுத்தபடியா சரீர ரீதியில ஏதாவது தொந்தரவு இருக்குதா, ஏன்னா 4 6 தொடர்பு பெறதுனால சரீர ரீதியில ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறது கேட்கப்பட்டது. ஜாதகருக்கு தோல் சம்பந்தமான வியாதி இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அது குணமாகுமா அப்படின்னு கேட்டாரு. 6ஆம் பாவகம் இயங்குவதால 6ஆம் பாவகம் குணமாகும் நோயை குறிப்பதால் அது குணமாகும் என்று தெரிவித்தேன். அடுத்தது 5ஆம் பாவகம் இயங்குவதால் 5 6 கனெக்ட் ஆகுது. 5ஆம் பாவகத்துல புத்திரர் பூர்வீகம் புண்ணியஸ்தானத்தை குறிக்கிற பாவகம்ங்கிறதுனால புத்திரர்களுக்கு அடிக்கடி ஏதாவது உடல்ல தொந்தரவு
இருக்கா அப்படின்னா பையனை அடிக்கடி குணக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னாரு. பையன் ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்தாரு. மேலும் கோயில் திருப்பணிகளுக்கு நிறைய டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட குலதெய்வம் ஏதாவது பண்றீங்களா, ஆன்மீக காரியங்கள் எதுவும் செலவு பண்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு செலவு பண்றேன், அது இல்லாம அன்னதானத்துக்கு கொடுத்துருக்கிறேன், அப்படிங்கிற கைங்கரிய விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்றேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இப்போ மேலும் இந்த புத்தி இயங்குறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தா அதே தான். புத்திநாதனோட ஆதிபத்தியம், புத்திநாதன் இருக்கும் பாவகம், புத்திநாதனின் சாரநாதன் பெறுகின்ற ஆதிபத்தியம், புத்திநாதனின் சாரநாதன் இருக்கும் பாவகம், இதை வச்சு எடுக்கும்போது 11, 12, 5, 6 வருது. புத்திநாதன் 11, 12, 11 வக்ரம் பெற்று இருக்காரு. கூட சாரநாதன் பாவகங்கிற 5, 6 சந்திரன் சாரத்துலதான் இருக்கிறதுனால சோ இந்த புத்தியில 5, 6 கூட அடிஷனலா 11, 12 ஆகிய பாவங்களும் இயங்குது. 11 இயங்குறதுனால பொருளாதாரம் தொடர்பான சிந்தனை ஜாதகருக்கு இருக்குங்கிறதுனால லாப நோக்கோட செயல்படுவாரு. பொருளாதாரம் இந்த வயசுல அவருக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற போது தொழில் மூலமா தான் கிடைக்கும். 12ஆம் பாவகம் இயங்குறதுனால புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறீங்களா, அது வெளிநாடு தொடர்பான தொழிலா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா புதுசா தொழில் தொடங்குறதுக்கு சிஸ்டர் கன்சர்ன் 10க்கு 3வது இடம், 10 தொழில் ஸ்தானம், 10க்கு 3ஆம் இடமான 12ஆம் இடத்தை வச்சு புதுசா தொழில் தொடங்குறீங்களா, அதுவும் வெளிநாடு தொடர்பான தொழிலா அப்படின்னு கேட்டேன். ஆமா, ட்ரேடிங் பண்ண தொடர்பா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஜாதகர் தெரிவிச்சாரு. அதுக்கு உண்டான இனிஷியேட் எல்லாத்தையும் எடுத்தாரு. ஸோ இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஓகே தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஜாதகருக்கு 12ஆம் இடத்து அதிபதியான இவருக்கு ஏன் இந்த தாட் வந்தது அப்படின்னா, சனிக்கு 12 குரு உச்சம் பெற்று 5ல உட்கார்ந்து இருக்காரு. சனிக்கு 12ல ராகு இருக்கிறதுனால இந்த ராகு இந்த லக்ன ரீதியா 10ல உட்கார்ந்து இருக்கிறதுனால தொழில் தொடர்பான ஒரு சிந்தனை வந்திருக்கோ அப்படிங்கிறது என்னுடைய உத்தேச எண்ணம். மேலும் கோச்சாரத்துல சனி லக்னத்தின் மீது பயணிப்பதால் ஜாதகருக்கு சில சிரமங்கள், தடை, தாமதங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். என்ன காரியம் எடுத்தாலும் அதுல தடை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. வர்றப்போற குரு பயிற்சி அவருக்கு அனுகூலமா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சோம். ஏன்னா உச்ச குருவை சந்திக்கிறார். அதாவது கோச்சார குரு உச்சம் பெற்று ஜனனகால உச்ச குருவை சந்திக்கிறார். பொதுவா கோச்சார கோள்கள் கொடுப்பதை ஜனகோள்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறதுனால பொருளாதாரம் சிறப்படையும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சேன். பொதுவா அந்த மீன லக்னத்துக்கு வரக்கூடாத திசை அப்படிங்கிறத பார்த்து சுக்கிர திசை வர்ற காலங்கள் 20 வயசுக்கு உட்பட்டதுனால அதால ஜாதகருக்கு பெரிய தொந்தரவுகள் இல்லை, ஆனால் உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்தித்ததாக தெரிவித்தார். மேலும் 8ஆம் பாவகத்துக்கு சூரியன் மற்றும் சனி, 8ஆம் பாவகத்துக்கு சூரியன் மற்றும் சனியோட தொடர்பு இருக்கிறதுனால அந்த 8ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, சுக்கர புக்தி நடக்கிற காலத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறத லைட்டா எச்சரிச்சு அனுப்பிச்சோம். பொதுவா சனி அண்ட் செவ்வாய் எந்த பாவகத்துக்கு தொடர்பு பெற்றாலும் அந்த பாவகத்தை முற்றிலும் பாதிப்பார்கள். அதுவும் 8ஆம் பாவகமாக இருப்பதால் பக்கரச்சனியாக இருந்து செவ்வாய் சனியின் பார்வை பெற்ற 8ஆம் பாவகம், அதுவும் மீன லக்னத்துக்கு கொடிய பாவகம் 8ஆம் பாவகம், அந்த அதிபதியும் கொடிய அதிபதி அப்படிங்கிறதுனால அதை தெரிவிச்சேன், அந்த காலத்துல கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு. இப்போ செவ்வாய் அண்ட் சனி இதுக்கு ஒரு சின்ன குறிப்பெடுத்தேன், இதை மட்டும் நான் சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். செவ்வாய் சனி பொதுவா அந்த இயற்கை அறிவியல் ரீதியான எதுவும் காரணம் இருக்கா அப்படிங்கிறத ஆராயும் போது செவ்வாய் பற்கள் மற்றும் எலும்புகளுக்கான காரக கிரகம். அதாவது கால்சியத்துக்கும் செவ்வாய் தான் காரக கிரகம். சனி இரும்புக்கான காரக கிரகம். இரும்புக்கான காரக கிரகம். நம்ம உடம்புல கால்சியம் அதிகமாச்சுன்னா இரும்பு சத்து குறைஞ்சிரும். உடம்புல கால்சியம் அதிகமாச்சுன்னா இரும்பு சத்து குறைஞ்சிரும். அதே மாதிரி உடம்புல இரும்பு சத்து அதிகமாச்சுன்னா கால்சியம் குறைஞ்சிரும். கால்சியம் அதிகமாச்சுன்னா அந்த கால்சியம் பொதுவா இரும்பு சத்தை உறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடல்ல ஹீமோகுளோபின் குறைகிறது, இரத்த சோகை உள்ளவங்களுக்கு எல்லாம் கால்சியம் அதிகமாகவும் இரும்பு சத்து குறைவாகவும் இருக்கும். எனவேதான் அந்த கால்சியம் நிறைஞ்ச பூண்டு இதெல்லாம் ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் கூடவே கூடாது. இதை வைத்துதான் இந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க கால்சியம் சாக்பீஸை சாப்பிடுவாங்க. சாக்பீஸுங்கிறது கால்சியம் நிறைந்த ஒரு பொருள். அதை குழந்தைகள் உட்கொண்டால் இரத்த சோகை ஏற்படும். ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிற இரும்பு சத்து, குழந்தைக்கு இருக்கிற இரும்பு சத்தெல்லாம் உறிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அதாவது கால்சியம் அதிகமானால் இரும்பு சத்து குறைந்து விடும். செவ்வாய் சனி வீட்டில் உச்சம், சனி செவ்வாய் வீட்டில் நீசம், இரும்பு சத்து கால்சியம் அதிகரிப்பால் குறைந்து விடுகிறது.
இதுதான் அந்த செவ்வாய் சனிக்கு உண்டான ஒரு சயின்டிபிக் ரீசனா நான் பார்த்தது. ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிடுறேன். மகாபாரத யுத்தம் முடிஞ்சு பாண்டவர்கள், அதாவது பாண்டவர்கள் குருஷேத்திர போர் முடிஞ்சு அரியணை ஏறுறாங்க. அப்போ கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாம். பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் தான் பாண்டவர்கள் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். உங்களுக்கு நாட்டு நலனில் அக்கறை உள்ள போது அவர்கள் நலனிலும் அக்கறை உண்டு. அவ்வளவு ஏன் உங்க தங்கச்சி சுபத்திரைய கூட நீங்க அர்ஜுனனுக்கு தான் திருமணம் பண்ணி கொடுத்தீங்க. இவ்வளவும் இருக்கும்போது பாண்டவர்கள் நாட்டை சூதாடி நாட்டை இழந்து நாடோடியாய் காட்டுல அலைஞ்சு ஒரு வருஷம் தங்களோட அடையாளத்தையே மறைஞ்சு வாழ்ந்தாங்க. அந்த அடையாளம் அந்த சூதாடுறதுனாலதான் எல்லாமே வந்தது. அந்த குருஷேத்திர போரே எல்லாத்துக்கும் காரணம். எண்ணிலடங்காத உயிர்கள் பலி போயின, ஏகப்பட்ட இழப்பு எல்லாம் நடந்தது. நீங்க நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், சூதாட்டம் என்பது அரச தர்மம். சூதாட்டம் என்பது அரச தர்மம். யுதிஷ்டன் சூதாடியதில் தவறு இல்லை. சூதாடுறது அரச தர்மம், யுதிஷ்டன் சூதாடுறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் துரியோதனை கூப்பிடும் போது துரியோதனை என் சார்பா என் மாமா சகுனி ஆடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் யுதிஷ்டனோ நான் என்கின்ற எண்ணம் கொண்டு அவனே விளாண்டான். ஒருவேளை யுதிஷ்டன் எனக்கு பதிலா கிருஷ்ணர் ஆடுவார் அப்படின்னு சொல்லி இருந்தா முடிவு வேற மாதிரியா இருக்கும். அந்த யுதிஷ்டன் செஞ்ச அந்த ஒரு தப்பே இவ்வளவு பெரிய யுத்தம் தோன்ற காரணமாயிட்டு. இதை ஏன் நான் இங்க குறிப்பிடுறேன் அப்படின்னா, யுதிஷ்டன் வந்து தர்மத்துக்கு பெயர் போனவன், தர்மவான், சத்திய வழியில் நடப்பவன், பொய்யே பேசாதவன். அவ்வளவு ஏன் கிருஷ்ணர்கிட்ட எல்லா ஆலோசனைகளையும் பெறுறவன். அவனுக்கே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்குங்கும் போது நம்மகிட்ட எத்தனை பேர் ஆலோசிக்க வர்றவங்க எல்லாரும் சொல்றது ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, நான் கடவுளுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. யுதிஷ்டனோடு ஒப்பிடவே முடியாத ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யுதிஷ்டனோடு நம்மளை கம்பேரே பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி லெவல்ல நம்ம இருக்கோம். இது எல்லாத்துக்கும் நம்மளே காரணம். அதனால யார் நம்மகிட்ட வந்தாலும் அவங்கவுங்களுக்கு நடக்கிற சுக துக்கங்களுக்கு அவங்களே காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா எல்லா அனுபவமும் சுக அனுபவமாகவே அமையும். இந்த கீதையில பரமாத்மா சொன்ன மாதிரிதான், எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. மேற்கொண்டு நான் இவ்வளவு நேரம் கூறிய கருத்துக்கள் யாவும் நம் நிறுவனர் மற்றும் நிறுவனத்தின் மூலமாகவே நான் அறிந்தது. இதை தாண்டி நான் வெளியிலிருந்து எங்கும் எதுவும் சொல்லவில்லை. இதை விட சிறந்த வரையறை எங்கும் தேடினாலும் கிடைக்கல எனக்கு. நான் வந்து வெறும் அம்பு மட்டும்தான். இந்த அம்பு அஸ்திரமாக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நான் ஏதாவது தவறு செய்திருந்தால், நான் ஆற்றிய உரையில மேபி கண்டிப்பா ஏதாவது தவறு நடந்திருக்கும் பலன்கள் வெளிப்படுத்துற டைம்ல கூட, அந்த தவறுகள் என்னையே சாரும். மற்றபடி அனைத்து பெருமைகளும் அம்பு எய்தவரையே சாரும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த நம் நிறுவனரும் என் குருநாதரும் வாழும் ராமானுஜர் உயர்திரு KS மீனம் பட்டாச்சாரியார் அவர்களுக்கு இந்த உரையை சமர்ப்பிக்கிறேன். மற்றும் இந்த உரையை தயாரிக்க உதவி புரிந்த சேலம் மைய வித்யாபதி உயர்திரு பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கும், குழுவில் உள்ள அனைத்து வித்யாபதிகளுக்கும், அலுவலக ஊழியர்களுக்கும், சக ஜோதிட அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.